வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவை வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ஜானகிராமன் ஐயா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறைவணக்கம் பாட அருள்நிதி நீமா சுரேஷ்குமார் அம்மா அவர்கள். அம்மா வாய்ப்பு இருக்குதுங்களா? பாடுறீங்களா? வாழ்க வளமுடனுங்க ஐயா. பாடுறேங்க ஐயா. பாடுங்க. இப்படி பாட்டாங்க ஐயா. பாடுங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிரில் அறிவுமவன், கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன், அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனில் தான் நீ உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது, அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி, அறிவு முழுமை அது முக்தி. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம் பாட அருள்நிதி முத்துச்சுடர்கொடி வெங்கடேசன் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். உருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி, உன் செயல்கள் பதிவழித்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து, கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெறும் களத்தமர்த்தி, கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலனையாளும் கலை போதித்து, உருவத்தில் உயிரை உயிர்க்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி, ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும்
அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமுடு காய கல்பம் சீர்கர்ம யோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன். வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க. குருவே துணை. நன்றிங்க ஐயா. இன்றைய துரியாதீத தகத்தினை மிகச்சிறந்த முறையிலே வழிநடத்திய ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகளை. வாழ்க வளமுடன். குரு வாழ்க. குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஐயந்தெளிதல் நிகழ்வு. நேற்றைக்கு வாழ்த்தும் பயனும் பகுதி 1 நற்சிந்தனை கேட்டிருந்தோம். அதிலே அன்பர்களுக்கு ஏதாவது கேள்விகள், நேற்றைய நிகழ்விலிருந்து கேள்விகள் கேட்டால் மிகச் சிறப்பு. இருந்தாலும் உங்களுக்கு வேண்டிய ஐயங்களை தீர்த்து கொள்ளும் நேரம் இது. நம்மை சிறந்த முறையிலே வழி நடத்திட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அன்பர்களுக்கு கேள்விகள் ஏதேனும்? ஒரு கேள்வி வந்தது, அதை பற்றி பேசிப்போம். சரிங்க. அதாவது ஏதோ ஒரு சொற்பொழிவாளர் பேசிய கருத்து, சித்தர்கள் அதுல உயர்ந்த சித்தர் யமதர்மன் அப்படின்னு ஒரு கருத்தை பேசியிருக்காங்க. அதை பற்றி அம்மா கேள்வி கேட்டிருந்தாங்க. வாழ்க வளமுடன். அது ஒரு நல்ல கேள்விதான். ஸோ சித்தர்கள் என்பது உயிரை அறிந்தவர்கள், மெய்ப்பொருளை அறிந்தவர்கள் சித்தர்கள் என்று சொல்கிறோம். இதில் உயர்ந்தவர் அப்படின்னா யார் உயர்ந்தவர்கள்? ஞானிகள், சித்தர் பெருமக்கள் எல்லோருமே இறைவனோடு ஒன்றியவர்கள். அவர்களையும் நாம் கடவுளுக்கு நிகராக மதிக்கின்றோம், வழிபடுகின்றோம். அப்படி எடுத்துக்கொள்கின்ற போது உயர்ந்த சித்த யம தர்மன் எப்படி? யமம், நியமம் அஷ்டாங்க யோகத்துல முதல் 2 அம்சங்கள். அதே போல பகவத்கீதையில கர்மயோகம் 3வது அத்தியாயத்துல பேசுற போது நித்திய கர்மா, நிஷ்காமிய கர்மான்னு நிசித்த கர்மா 2 இருக்கு. நித்திய கர்மா, நிசித்த கர்மா. நித்திய கர்மா என்றால் செய்ய வேண்டியவை, நிசித்த கர்மான செய்யக்கூடாதவை. அதே போல யமம் என்பது செய்ய வேண்டியவை, நீ யமம் என்றால் தவிர்க்க வேண்டியவை, செய்யக்கூடாதவை. இப்ப யம தர்மன் செய்ய வேண்டியவற்றை மட்டுமே செய்யக்கூடிய பக்குவம். தர்மன், தர்மத்துக்கு அதிபதியாக யம தர்மன் சொல்றோம். தர்மம் என்பது இறை நீதி தானே. ஒவ்வொரு இயக்கத்திலையும் அமைந்திருக்கின்ற இறை நீதி தானே. இறை துகளிலே இயல்போக்க விதி என்கிறோம். அதுவே பஞ்சபூதங்களிலே இயற்கை விதி என்கின்றோம். அதுவே மனிதனுடைய செயல்வ தத்துவத்துக்கு வருகின்ற போது விதி என்கின்றோம். இப்படி
வார்த்தைகள் வேறாக இருந்தாலும் எல்லாமே இறை நீதி என்ற அந்த ஒழுங்கமைப்பிற்குள் கட்டுப்பட்டது. அந்த ஒழுங்கமைப்புக்கு காரணம் அறிவே ஆற்றலாய் எழுச்சி பெற்றதனால் அறிவின் தன்மையே ஒழுங்குதான். அதனால் யம தர்மன் என்றால் அந்த இறை நீதியை செயல்படுத்தக்கூடிய, அதனால்தான் சிவனுடைய அம்சமாக யம தர்மன். இப்போ இந்த தர்மன் அப்படின்றத நம்ம எப்போ எடுத்துக்கிறோம் அப்படின்னா, கடைசி காலத்துல வந்து உயிரெடுக்கிறவன் யம தர்மன் நினைக்கிறோம். அப்படி இல்லை. யம தர்மன் என்றால் அந்த தெய்வ நீதியின்படி இந்த பிரபஞ்சம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற இயக்கங்களுக்கு தான் யம தர்மம் என்று பெயர். அதனால் இறை தத்துவத்தை உணர்ந்தவர்கள் இறை நீதிக்கு சற்றும் பிறழ மாட்டார்கள் இல்லையா? அதனால் யம தர்மன் என்ற அது ஆளோ வடிவமெல்லாம் கிடையாது, இயக்க நீதி என்று பொருள். அதனால் அந்த கருத்து சரிதான். அது இது மாதிரி விளக்கத்தோடு சொல்லியிருந்தால் அது இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் மக்கள் மனசுல யம தர்மன் என்றால் ஐயோ எருமை வாகனத்துல பாசக்கயிறு தூக்கிட்டு வந்து உயிர்களை பிடிக்கிறவன், இந்த கார்பரேஷன்ல நாய் பிடிக்கிறாங்களே அது மாதிரி யம தர்மம் வந்து மனித உயிர்களை பற்றுவான் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லுவாங்க. அது சரியான கருத்து இல்லை. யம தர்மன் என்றால் தெய்வ நீதியின்படி இயங்குகின்ற விதி என்று அர்த்தம். வாழ்க்கமுடன் அம்மா கிருபானந்தி அம்மா, ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நான் நேத்து யதார்த்தமா அதை கேட்டையா அப்படின்னு சொன்னாங்க. அது உங்களுக்கு அனுப்ப பதிலா இன்றைக்கு பேசலன்றதுனாலே உங்களுக்கு விடை அனுப்பல. நன்றி ஐயா, ரொம்ப சிறப்புயா. அதை கேட்டேன். ஆனா எமன்னாவே நமக்கு ஒரு பயம் மாதிரி இருந்தது. அதை கேட்டதுல சொல்லி இருக்கிறாங்க யம தர்மன் அப்படின்னு நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. மற்றபடி யமன் அப்படின்னா செய்ய வேண்டிய நீதிகள் எல்லாம் யமம், அதை ஃபாலோ பண்றவங்க யமம். ரொம்ப சிறப்புயா, ரொம்ப நன்றி ஐயா. நன்றிம்மா. நன்றி நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நம்ம ராஜாராமன் ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஐயா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்கள். நல்ல அருமையா வழக்கம் கொடுத்தீங்க நேற்றுக்கு. சூப்பரா இருந்தது, நன்றா இருந்தது, சந்தேகமும் எழல. இப்போ நைட்டு சந்தேகம் வந்திருக்கணும். இப்போ கேட்குறப்போ வந்து நம்ம வந்து தவம் பண்ணிட்டு வாழ்த்துறோம். ஆனா நம்ம சின்ன சின்ன வயசுல இருந்துட்டு நம்ம பெற்றோர்கள் எப்படி வாழ்த்துறோம்? நம்ம அது எப்படி அதிகாரம் கிடைக்கும்? அதாவது சைல்ட் இஸ் தி ஃபாதர் ஆஃப் மேன் சொல்லுவாங்க இல்லையா? ஆமா ஆமா. ஏன் அப்படின்னா அப்பாவுக்கு வந்து ஒரு எக்ஸ் வயசு வரைக்கும் அனுபவம் வச்சுக்கோங்க. பிள்ளைக்கு அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகிறான். அப்பாவுடைய பதிவுகள் எடுத்து தானே குழந்தை பிறக்குது. அப்போ அந்த பதிவுகளோட இவர் எக்ஸ்ட்ரா பெற்ற பதிவுகள் சேர்ந்து வருவதனால சைல்ட் இஸ் தி ஃபாதர் ஆஃப் மேன். சாமி சொல்லுவாங்களே, அப்பா வந்து குழந்தைக்கு திருவிழா தெரியலன்னா அப்படின்னு தூக்கி தோல்ல வச்சுக்குவாரு. இப்ப அப்பா பாக்குறத விட பையன் தெளிவா பாப்பான் இல்லையா? அது மாதிரி உங்களால என் தோலை தூக்கி வச்சிருக்கிறேன், நான் பார்த்த இயற்கை உண்மைகளை விட நீங்க இன்னும் தெளிவாக பார்க்கலாம், விலைக்கு சொல்லலாம் அப்படிம்பாரு. நன்றி நன்றி நன்றி. இந்த ஐயா நீங்க கேட்ட ஒரு கேள்விக்கு சரியான விடை கிடைக்கவில்லை அப்படி என்று ஒரு செய்தி வந்தது. அதாவது என்ன சொல்வது, விளக்கு நாட்களிலே வந்து ஏன் தனியா அந்த எப்படி சொல்வது ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா? புரியல. பெண்கள் விளக்கு நாட்களிலே ஏதோ ஒரு கேள்வி கேட்டீங்களே. நான் கேட்கலையே. அது யாரோ கேட்டாங்களா? இருக்கலாம், சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது அவர்தாங்க ஐயா கேட்டாரு. வந்து
அது அவங்க சாந்தி தவத்துல அந்த விழுப்புரம் மனவடக்க நண்பர் அவரு பேராசிரியர் பேசினாரு. ஐயா தான் கேட்டாங்க, நெகட்டிவிட்டி ஆப்போசிட்ல சுத்துன்னு சொன்னாங்க. ஆமா, அதுதான் ஐயா தான் கேட்டாங்க. கருப்பையை தூய்மைப்படுத்தி மீண்டும் ஒரு புதிய கருமுட்டை உருவாக்குகின்ற நிகழ்வு தானே அது. ஆமாய்யா, நான் கேட்டேன். ஓகே ஓகே ஓகே, வெல்கம். வாழ்க வளமுடன். ஆனந்த் ஐயா கேளுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. பழனிசாமி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்கள் ஐயா. கேள்வி என்னன்னா, பக்தி மார்க்கத்துல இருந்து ஞான மார்க்கத்துக்கு வரும் அன்பர்கள் பக்தி மார்க்கத்துல இருந்திருக்கும் பொழுது மந்திரங்களை நிறைய பிரயோகப்படுத்துவோம் இல்லைங்களா ஐயா? இப்ப நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சில மாதங்களா வருடங்களா வந்துட்டு வைணவத்துல ஓம் நமோ நாராயணாங்கிற மந்திரத்தை அட்லீஸ்ட் ஒரு 108 தடவை சொல்லுவேன். அப்புறம் துவயத்தை சொல்லுவேன். இப்ப அங்க இருந்து இப்ப ஞான மார்க்கத்துக்கு வரும் பொழுது இந்த வாழ்க்கும் பயணம் தலைப்புல வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடனே மந்திரம் நம்ம சொல்லுறோம். இப்போ இத சொன்னாலுமேங்கய்யா, என்னுடைய அடிப்படை புரிதல் எப்படின்னா, மந்திரங்கள் சொல்லும் பொழுது நம்மளுடைய ஆதாரங்கள் எல்லாமே வந்துட்டு நல்லாவே இயங்கும். அது மூலமா நம்ம பிரம்மத்தை அடைய முடியுங்கிற மாதிரி என்னுடைய புரிதல். அதேதான் இங்க இந்த வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் அந்த மந்திரத்தையும் இந்த பிள்ளைச்சே நான் ஒரு 108 தடவை சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் அந்த மாதிரியான வேலைகள் தான் செய்யுமா ஐயா? இறைநிலை அடையறதுக்கு இந்த மந்திரமும் நான் சொன்னா அது என்னை கொண்டு போய் சேர்க்குமா அப்படிங்கிறது என்னுடைய கேள்விங்க ஐயா. கம்பேர் பண்ணி பாக்குறேன் பக்தி மார்க்கத்தையும் ஞான மார்க்கத்தையும். அதாவது முதலில் பக்தி மார்க்கம் தான் துவக்கமே. அது இன்னும் அதுக்கு பூர்வீகம் பார்த்தீங்கன்னா ஞான மார்க்கம் தான். ஏன்னா இறைவனை உணர்ந்தவர்கள் ஞானிகள் தானே. அப்படி உணர்ந்தவர்கள் ஞானம் பெற்றவர்கள் அப்படின்னு மதிப்பு உடையவர்கள். அப்போ இறைவனை தெளிவாக அனுபவத்தில் உணர்ந்தவர்கள் தான் ஞானிகள். அது மட்டும் இல்லை, உணர்ந்தது மட்டுமல்ல, அதிலேயே நிலைத்திருக்கக்கூடிய பக்குவம் பெற்றவர்கள். இப்போ ஞான மார்க்கம் அதில் என்ன கண்டாங்க? இப்போ சைவ சித்தாந்தத்திலேயே அதுதான் முதல்ல இறைவனை பற்றிய தேடல். அப்போ அதுக்கு சைவம் என்ற பேர் கூட கிடையாது. அது சனாதன தர்மம் அப்படின்ற ஒரு வார்த்தையில தான் அந்த நெறிமுறைகள் இருந்தது. ஏன்னா அது என்ன சொல்லுவான், இப்போ கிறிஸ்டியானிட்டின்னா எப்படி ஈக்குவாலிட்டின்னு சொல்றாங்களோ, அதே போல சனாதன தர்மம் என்றால் சர்வம் ஒரே இறைநிலை தான் அப்படின்றது தான் சனாதன தர்மம். அந்த அந்த இறை நீதியோடு மதித்து வாழ்வது சனாதன தர்மம் அப்படின்லாம் கொஞ்சம் விளக்கம் சொல்லலாம். இப்படித்தான் இருந்தது துவக்கம். அதன் பிறகு வைணவம் இப்படியெல்லாம் சமயங்கள் தோன்றுகின்ற போதுதான் அப்போ இதுக்கு என்ன பேர் வைக்கிறது, அது சைவம் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஸோ துவக்கத்தில் ஞானத்துக்கு பேர் கிடையாது, அது ஞான மார்க்கம் தான். ஞான மார்க்கத்திலிருந்து தான் பக்தி மார்க்கம் உருவாகிறது. இப்போ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? அறிவு ஒன்றை கண்டெடுத்தால் அது எல்லாருக்கும் பயனாகட்டும் தான் நினைக்கும். ஏன்னா அறிவு ஒன்றை கண்டெடுக்கின்ற திறம் இறைநிலை அல்லவா, பேரறிவு. அதுதான் எதையுமே கண்டெடுக்க முடியும். அப்ப அந்த அறிவு எங்கும் விரிந்திருப்பதனால ஒன்றை கண்டது என்று சொன்னால் அது எல்லாருக்கும் பரப்பத்தான் பார்க்கும். அப்ப ஞானிகள் தாங்கள் கண்ட இந்த இறை தத்துவத்தையும் இறை நீதியையும், அது மட்டுமில்ல இதுதான் நம்முடைய இன்பத் துன்பங்களுக்கு காரணம் என்பதையும் கண்டாங்க. அப்போ எல்லா மக்களும் துன்பத்தில் இருக்கிறதை பார்க்கிற போது இதையெல்லாம் நீக்குவதற்கு இவங்க இப்படி இருந்தா நல்லா இருக்குமே என்ற ஒரு கருணை வருகின்ற போது அவர்களுக்கு இதெல்லாம் பாடமாக சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கான வழிமுறைகளையும் சொல்லி கொடுக்குறாங்க. எதிர்கால சந்ததிக்கு பயனாகட்டும் என்ற வகையில எழுதியும் வச்சாங்க. அதுல வந்த ஒரு முறைதான் ஆலய நிர்மாணங்கள். கோவிலை கண்டெடுத்தது ஞானிகள் தான்.
அவங்க தான் கோவிலை உருவாக்கி அந்த மனசை பக்குவப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அதுக்கு ஆலயம் என்று பேர் வச்சு, கோவில் என்று பேர் வச்சு, தினமும் இங்கே கொஞ்ச நேரம் இருந்து அமைதியாக தவம் செய்யணும், தியானம் பண்ணணும் அப்படின்று ஆரம்பிக்கப்பட்டது தான் ஆலயங்கள். அதே போல் மந்திரங்கள் ஏன் வந்தது அப்படின்னா, இந்த மந்திரங்கள் எல்லாமே இந்த நெகட்டிவ் வேவ்ஸ், தீய அலைகளை பாசிட்டிவ் வேவ்ஸாக மாற்றக்கூடியவை. அதாவது தீயவற்றை அழித்து நல்ல அலைகளை பெருக்கக்கூடியவை. இங்கே காஞ்சி பேருடைய புத்தகம் படிச்சிருப்பீங்க, தெய்வத்தின் குரல். அதில் பார்த்தீங்கன்னா ஏன் மந்திரங்கள் அர்ச்சனை முறை வந்தது அப்படின்னு சொல்லுவார். கோவில்களில் ஏன் அர்ச்சனை முறை வந்தது அப்படின்னா, இந்த மந்திரங்கள் சொல்கின்ற போது இந்த காந்த களத்தை தூய்மைப்படுத்தும். அந்த சக்தி வாய்ந்தவை மந்திரங்கள். அதுதான் அங்கே இருக்கக்கூடிய குருக்கள் சொல்கிறமே, பூசாரிகள், அவருடைய கடமையே தொடர்ந்து மந்திரங்கள் சொல்லி கொண்டிருப்பது தான். அவர் கருவறை விட்டு வெளியே வருவது அப்படின்னா தேவை இருந்தால் தான் வெளியே வரணும். இப்போ அர்ச்சனை பண்ணுற மட்டும்தான் உள்ளே போகிறாங்க. ஸோ இது எல்லாமே முரண்பாடுகள், தத்துவம் தெரியாதுன்னு வரக்கூடிய முரண்பாடுகள். சரி, இப்போ அங்கே இருந்து மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். காலத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இது கொஞ்சம் சிதைவடைந்து அவங்க வெளியே ரெஸ்ட் எடுக்கிறேன்னு நேரம் அதிகமாக வரப்போகுது. இதை மீண்டும் எப்படி ஸ்திரப்படுத்தும் பார்த்தாங்க. வருகின்ற பக்தர்களெல்லாம் ஒரு அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னா மறுபடியும் அதே மந்திரங்கள் தான் சொல்லுவார். பேரும் நட்சத்திரம் மட்டும்தான் நம்முடையது, மந்திரங்கள் பொதுவானவை இல்லையா? அப்போ என்ன பண்ணும், அந்த மந்திரங்கள் எந்த அளவுக்கு சக்தி இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த இடத்தை, பூமியுடைய காந்த களத்தை தூய்மைப்படுத்தும். இதற்காக ஏற்படுத்தப்பட்டது தான் அர்ச்சனையை தவிர, அர்ச்சனை பண்ணினா நமக்கு நல்லதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அது சமுதாய நன்மைக்காக செய்யப்பட்டது. இப்படி மந்திரங்கள் அதை தூய்மைப்படுத்த மட்டுமல்ல, இதில் காயத்ரி மந்திரம், அது என்ன, காயத்ரி 3ன்னா 3. அப்போ பரு உடல், உயிர் உடல், நுண்ணுடல், 3 உடல். அப்போ காயத்ரி. இந்த காயத்ரியை கண்டுபிடிச்சது யாரு? சத்திரியன் என்று சொல்லக்கூடிய விஸ்வாமித்திரர் தான் காயத்ரி மந்திரத்தை கண்டுபிடிக்கிறார். அவர் எப்படி கண்டெடுத்தார் அப்படின்னு நீங்கள் ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் தவத்தில் விழுந்து எந்திரிச்சவர் விஸ்வாமித்திரர். சத்திரியனாக இருந்து நானும் பிரம்மரிஷி ஆவேன் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தில் அரசு போகத்தை விட்டு தவ வழக்கைக்கு வர்றாரு. அந்த தவத்தை கெடுக்கிறதுக்கென்று புலன்கள் இடையூறு செய்கிறது. கதையில இந்திரன் சொன்னாலும் இந்திரன புலன்கள் தானே. அப்போ இந்த புலன்கள் ஆணவம் 2 இருக்கு. புலன்களிலே சிக்கிறது தான் யாரு, மேனகை இடத்துல 10 வருஷத்தை இழந்து சகுந்தலை அப்படின்ற ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறார். ஆணவத்தில் சிக்கினது தான் திருசங்கு சொர்க்கம். அப்போ இந்த 2ம், புலன்வை வாழ்க்கை போனாலும் உங்களுக்கு உயிர் சக்தி செலவாகும், ஆணவத்தில் சிக்கினாலும் உயிர் சக்தி செலவாகும். அப்போ தவ ஆற்றல் நட்டமாகுது அப்படின்ற கருத்தை ராமாயணத்திலே சொல்லுவாங்க. இப்படி நட்டப்பட்ட போது மறுபடியும் முயன்று அவர் மகா தபஸ் அப்படின்ற துரியோத தவத்தில் ஆழ்ந்து போகிற போதும் அந்த உணர்வு ஒடுங்க மாட்டேன்றது. அப்போ உயிர் என்ற அவருடைய மனசு சொல்லுது, சக்தி சொல்றாங்க. அதாவது ஒரு கோவில் இருக்குது, அதை பஞ்ச பூதங்கள், 5 பூதங்கள் தான் கருத்து. அதில் சொல்லக்கூடிய பூதம்னா நாம நினைக்கிற பூதங்கள் அதை காப்பாத்திட்டு இருக்குது. உள்ள யாருமே விளக்கேற்ற முடியல, நீ அந்த விளக்கு ஏத்தினு சொன்னா சிவபெருமான் உனக்கு அருள் புரிவார் அப்படின்னு சக்தி சொல்றதாக கதை. இப்போ அவருடைய கருத்து என்ன அப்படின்னா, நம்முடைய உடம்பு பஞ்சபூதத்தினால் ஆனது தானே. 2வது இதுல மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது. இறைவனோடு ஐக்கியமாவதற்கு மனசு இடம் கொடுக்க மாட்டேன்றது. இந்த 5 புலன் சுகங்கள் நம்மை தடை செய்து கொண்டே இருக்கின்றன. அப்போ இந்த 5 பூதங்கள் என்ற புலன் சுகங்களை துரத்து விட்டு அந்த விளக்கு, ஆன்மீக விளக்கு என்ற ஒரு புத்தகத்தை மகிழ்ச்சி செய்திருக்கிறார். இந்த ஆன்ம விளக்கை ஏற்றினால் இறை தரிசனம் கிடைக்கும். அப்போ இந்த தத்துவத்தை தான் குத்து விளக்கு என்ற தத்துவத்திலே மகர்ஷி விளக்கை சொல்வார். நீங்க அந்த குத்து விளக்கு பாருங்க,
நம்முடைய 7 மையங்களை குறிப்பதுதான் குத்துவிளக்கு தத்துவம். கீழே இருக்கின்ற அந்த பெரிய தட்டு அது நம்முடைய மூலாதாரம். கொஞ்சம் மையத்து குளிந்து ஒரு திரட்சி வரும் பாருங்க, அது சுவாதிஷ்டானம். இன்னும் கொஞ்சம் உயரத்துல வந்து ஒரு சின்ன குழிவு வரும், அது மணிப்பூரகம். அது பிறகு நீளமா வந்து மேல ஒரு சின்ன திரட்சி வரும், இது அநாகதம். அதுக்கு மேல சின்ன திரட்சி வந்து அதுக்கு மேல பஞ்சமுக விளக்கு இருக்கும், இது விசுக்தி. இந்த விசுக்திக்கு மேல 5 விளக்கு ஏத்துறாங்க. இப்ப என்ன அர்த்தம்? மூலாதாரத்தில் இருந்து மனம் குவிந்து கொண்டே வந்தால் 13, 12, 11, 10, 9 வந்துடும். இப்போ இங்க 10ல நிற்கும் விசுக்தி. இங்க இருந்து நீங்க ஆக்னைக்கு துரியத்துக்கு போகணும். அப்போ இந்த 5 புலன்களை ஒடுக்கி எப்படி ஒடுக்கிறது? விளக்கு ஏத்தணும். அதாவது கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கு. இந்த கள்ள புலனை காளாமணி விளக்கா மாத்துறது, கலங்கரை விளக்கு போல இந்த ஏற்றப்படாத விளக்கை ஏற்றுவது. எப்படி ஏற்ற முடியும்? அதை பார்க்கிறார். உயிரையே எண்ணெயாக்கி உடலை திரியாக்கி அறிவென்ற தீயை வைக்கிற போது அந்த விளக்கு ஏற்றப்பட்டது. இதுதான் காயத்ரி. அதுக்கு மேல வரக்கூடிய திரட்சி என்ன? கூர்மையான நிலை வந்து துரிய நிலை. இப்படி விளக்கு காட்டுகின்ற தத்துவம் என்ன அப்படின்னா, துரியத்திலே மனம் குவிந்து விட்டால் அதுக்கு மேல நம்ம தவம் செய்ய முடியாது. நம்முடைய முயற்சி என்பது துரியத்தில் 8 அலைச்சூழலில் ஒடுங்குவது மட்டும்தான். அதுக்கு மேல் என்னாகும் பார்த்தீங்கன்னா, அதுவாகவே 7 to 0 போகும். அப்ப என்ன சொல்றாங்க ஓஷோ? இட்ஸ் குவாண்டம் லீப், இட் கம்ஸ் ஆன் இட்ஸ் ஓன் அக்கார்ட் அப்படிம்பாரு. அப்படி இஷ்டத்துக்கு தான் வருமே தவிர நாமெல்லாம் அதை பிடிக்க முடியாது. மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க? என் மனதை ஈர்த்து இணைத்து கொண்டாய் ஒன்றுள்ளே நிறைஞ்சென்ற சிற்றலை நான் கடந்த போது. அப்போ துரியத்துல 8 அலைச்சல் நிலைத்து விட்டால் அது தானாக மேல போடும், துரியாத நிலைக்கு போடும். அதுக்கான மந்திரங்கள் தான் காயத்ரி மந்திரம். அப்போ பருவுடல், உயிருடல், காந்த உடல், இந்த 3ஐயும் கடந்து விட்டால் காந்தத்துக்கு மூலம் இறைநிலை. அதனால் இதெல்லாம் அந்த காலத்துல இந்த மந்திரங்கள் உச்சரிக்கின்ற போது, நான் ஒரு முறை இங்க கிளை மேனேஜருடைய பையனுக்கு பூநூல் கல்யாணம், அதுக்கு போயிருந்த போது தற்செயலாக அன்றைக்கு வந்த குருக்கள் ரொம்ப ஒல்லியான குருக்கள். சாதாரண குருக்கள் எல்லாம் தொப்பையா இருப்பாங்க, ஒல்லியான குருக்கள் நீங்க பார்க்க முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னா, மந்திரங்களே நமக்கு போதிய ஆற்றை தரும். அதுக்கு மேல நீங்க நெய் ஊட்டு அடிச்சு சக்கரை பொங்கல் ஊத்துனீங்க வச்சுக்கோங்க, தொப்பைதான் வரும். அன்றைக்கு வந்த அவரு வந்து ரொம்ப லீனா இருந்தார். அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்ற போது அடி வயிற்றிலிருந்து அப்படியே லேசா மடிந்து மேல வர்றதை பார்க்க முடிஞ்சது. அப்போ உடம்புக்கு வெளியே பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னா உடம்புக்குள்ளே மேலேத்தம் இல்லை. சரி, இது ஏன் மகர்ஷி அவர்கள் அதுல இருந்து விலகி எளிய முறை கொண்டு வகுத்து வர்றாங்க அப்படின்னா, இது எல்லாரும் கத்துக்க முடியறது இல்லை, நாட்டமும் கிடையாது, கற்றுக் கொடுக்கவும் முடியல, ஒரு காலத்தை கற்றுத்தர மாட்டாங்க. அப்ப என்னாச்சு, அதை உச்சரிக்கிறதற்கான வாய்ப்புகள் குறைவு, பரவல யாருக்கும் போகாது. சரி, உச்சரித்தவர்களாவது ஞானம் பெற்று விட்டார்களா? நான் என்ன சொல்றேன்னா, பழசை வச்சுக்கிட்டே பெருமை பாராட்டி தன்னையும் அந்த அளவுக்கு தகுதிப்படுத்திக்க, என்ன சொல்றது, பெருமைப்படுத்திக்கிறாங்க. இப்போ சைவ சித்தாந்தம் எடுத்துங்களேன், நந்தனார் வந்தாரு, சற்றே விளையரும் பிள்ளாயினாரு, நந்தி நகர்ந்தது, சிவதர்சனம் கிடைச்சது. சரி, நீங்க பெரிய சிவாச்சாரியார், கொஞ்சம் நந்தி நகர்த்தி காட்டுங்களேன், ஏன் நகர்த்த மாட்டேன்றீங்க? அப்ப நந்தனார் மாதிரி நீங்க இல்லை இல்லையா? இல்லையா? அது நீங்க ஒத்துக்கணும் இல்லை?
அப்ப உங்களுக்கும் எங்களுக்கு என்ன பெரிய வித்தியாசம் சொல்லுங்க. அப்போ அந்த பழம்பெருமை தெரிஞ்சாலே நீங்க பெருமைக்குரியவர் அல்ல, தகுதிப்படுத்தி கொண்டால்தான் பெருமைக்குரியவர். இப்படி நான்மை பக்தி மார்க்கம் பார்த்தீங்கன்னா தகுதி இல்லாமலேயே தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வது, செல்ஃப் பூஸ்டிங், இதெல்லாம் தவறான ஒரு, அவருக்கும் பிரயோஜனம் இல்லை, மக்களுக்கும் பயன் இல்லை. இப்படி அழிஞ்சு போனதுதான் இந்து மதம், இந்து சமயம். இல்லைன்னா பின்னாடி வந்த கிறிஸ்தவம் இஸ்லாமும் இந்த அளவுக்கு உலகத்துல நம்பர் 1 and 2 நிக்கிற போது நாமையே வெறும் 90 கோடி நிக்கிறோம். 820 கோடி இல்ல, வெறும் 90 கோடி தானே இந்து சமயம். இதுல 1008 பிரிவினைகள் வேற. அப்ப இறைவனையே கண்டெடுத்த இந்த சமுதாயம் ஏன் விரிந்து போகவில்லை, உலகளாவி ஏன் போகல அப்படின்னா இந்த துரோகிகள் செஞ்ச பாவம் தான். நாங்க தான் எல்லா அத்தாட்டையும் சொல்லிட்டு இருக்காங்களே, இந்த துரோகிகள் செய்த பாவங்கள் இதெல்லாம். இன்றைக்கும் சொல்லலாம், இந்து தத்துவத்தை போல, இந்து சமயத்தை போல விரிவான தெளிவான விளக்கம் வேற எந்த சமயத்திலும் கிடையாதுங்க, எந்த மறைநூல்லையும் கிடையாது. அப்ப அப்படி இருந்தும் ஏன் இது போக முடியலன்னு சொன்னா, என்ன முயற்சி எடுத்தீங்க கொண்டு போறதுக்கு? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்க? இந்த தர்மத்தை உலகளாக பரப்பதற்கு நான் இதை செய்கிறேன் எந்த மடமாவது தட்டி சொல்ல முடியுமா? வெக்கப்படணும். தலைமைன்னு சொன்னா அதுக்கு ஏதாவது நம்ம செஞ்சிருக்கணும். அதுக்கு பேரு தலைமை பண்பு. சும்மா உட்காந்து மணி அடிச்சுக்கிட்டு மந்தம் சொல்லி தெரியறதுக்கு பேரு தலைமை பண்பா? யோசிச்சு பாருங்க. இவ்வளவு அற்புதமான விஷயங்கள் ஒரு குடத்துக்குள்ள முடங்கி போன மாதிரி 820 கோடி வெறும் 90 கோடின்னு சொன்னா, அதுக்கு பின்னாடி வந்ததெல்லாம் நம்பர் 1 and 2 நிக்குதுன்னு சொன்னா, என்னுடைய குற்றம் யாருடையது? அதனால அந்த நிலையிலிருந்து மேல உயர்ந்தவர்கள் தான் காயத்ரி மந்திரம் சொன்னாங்க. சரி, இதுல என்ன சிக்கல் மகிழ்ச்சி சொல்றாங்கன்னா, 15 ஆண்டுகள் பிரம்மச்சரியம் பின்பற்றணும், இல்லைன்னா இந்த சக்தி மறுபடியும் இறக்கமாகிவிடும். எப்படி விஸ்வாமித்திரர் மேனகையோடு கலந்ததாக ஏன் கருத்து சொல்லப்படுகிறது என்று சொன்னா, ஒண்ணு புலன் இன்பத்திலிருந்து விடுபடுவது அவ்வளவு எளிது அல்ல, எளிது அல்ல. ஏன் மடங்களை எவ்வளவு பண்றாங்கன்றது தெரியாத என்ன காரணம் என்னன்னா, அது இயற்கை நீதி. அது உங்களை யார் பிரம்மச்சரியம் இருக்க சொன்னாங்க? எல்லாம் வள்ளுவரும் வாசியோட தான் குடும்பம் நடத்தித்தான் திருக்குறள் எழுதினாங்க. ரிஷிகளும் ரிஷி பத்தினியோட தான் வாழ்ந்தாங்க. உங்களை யார் பிரம்மச்சரியம் இருக்க சொன்னாங்க சொல்லுங்க? அப்போ பெருமை பீத்திக்கிறது, நீங்களாம் குடும்பமா, நான் அப்பா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நீங்களும் இப்படி சாப்பிடுவீங்களா, நாங்கள் சாப்பிட மாட்டோம், நீங்க இப்படி போவீங்களா, நாங்கள் அது பண்ண மாட்டோம். தன்னை ஒரு வித்தியாச ஜீவனாக காட்டிக்கிறதுக்காக செய்யப்பட்ட சடங்கே தவிர ஆன்மீகத்துக்கு பிரம்மச்சரியம் ஒரு பொருட்டே கிடையாது. எல்லா முனிவர்களும் ஞானிகளும் குடும்பத்தில் இருந்து தானே ஞானத்தை வகுத்து தந்து போயிருக்கிறாங்க. இந்த இளைஞர்களை வச்சுக்கிட்டு ஏன் இப்படி பெருமைப்படுத்துக்கிறீங்க? உங்களை நீங்களே கெடுத்துக்கிட்டு உணர்ச்சிகள்ல பாதைப்பட்டுக்கிட்டு எதுக்கு இந்த அவஸ்தை? அழகா கல்யாணம் மட்டும் எல்லாரும் நடத்துங்க. அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் அறம் தான் அறம், அறம் தானே தர்மம், அதானே யம தர்மன் இல்லையா? தர்மம் தான் தர்மம், அவன் தான் யம தர்மன். அப்ப இல்லறம் அது தர்மம் தான். அப்ப மனைவியோடு இருந்து ஞானத்துக்கு பெறுங்கள யாரு வேண்டான்றாங்க? எதுக்கு இந்த வேஷம் எல்லாம்? அதனால இந்த போலித்தனத்திலிருந்து எல்லாம் வெளியே வரணும்னு சொன்னா அதை கண்டு, அதுதான் மகர்ஷியுடைய அவதாரமே அதுக்காகத்தான். இந்த போலித்தனத்தை எல்லாம் கிழிச்சு இதுல ஒன்றும் பெற முடியாது. சிம்பிளா சொல்றேன், மந்திரம் வேண்டாம், மாங்காயும் வேண்டாம், மனமது செம்மையால மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் இல்லையா? ரெண்டையும் பார்த்தவர் தானே சொல்றாரு, மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். அப்ப மனம் எப்படி செம்மையாகும் பயிற்சி இல்லாம? அதனால் மனதை செம்மைப்படுத்துகின்ற வழி என்ன அப்படின்னா, என்ன அழுக்குன்னு முதல்ல தெரியணும்.
அழுக்குன்னு தெரிஞ்சா தானே சுத்தப்படுத்த பற்றி யோசிப்போம். நான் ரொம்ப யோகியன் பர்ஃபெக்ட் என்ன நினைச்சா அப்போ எப்படி சுத்தப்படுத்திக்க முடியும்? அப்போ தூய்மைக்கு முதல் இலக்கணம் என்னன்னா, நம்மகிட்ட என்ன குறை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அதை நீக்குவதற்கு முயற்சி எடுப்போம். அப்ப சாமின்னு சொல்றாங்க, தன் குற்றம் குறை கடமை தன்னுள் ஆய்ந்து தான் கண்டு தன்னை திருத்தும் தகமை வந்தால். வாழ்க்கையே இதுதாங்க. தன் குற்றம் குறை கடமை. நம்முடைய குற்றம் என்ன, குறை என்ன, நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, இதெல்லாம் தெரிந்து கொண்டு செய்வதுதான் வாழ்க்கையினுடைய அடிப்படை நோக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதை நீக்குவது அப்படின்னா அடையாளம் தெரிஞ்சா தானே நீக்க முடியும். அப்போ முதல்ல குறைகளை புரிந்து கொண்டு பிறகு அதனுடைய அடையாளத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை நீக்கிட்டேன்னு சொன்னாக்க அப்போ சரியா வந்துடும். அதுக்காகத்தான் இதெல்லாம் ஏற்படுத்தினாங்க. அப்போ இது என்னது, 15 ஆண்டுகள் மந்திரம் இதெல்லாம் தேவையில்லை. அப்போ எளிய முறை இது குண்டலினி யோகத்துல சாமி தீட்சை கொடுக்குறாங்க. இதை வச்சு பயிற்சி செய்தோம் என்று சொன்னாக்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஞானம் பெற முடியும். அது நானும் பெற்றிருக்கிறேன், நீங்களும் பெறலாம் அப்படின்னு மகசூரி எத்தனை கவிதைகள், தத்துவங்கள், பயிற்சி முறைகள் எல்லாத்தையும் கொடுத்து ஒரு சாமானிய மனிதன் கூட ஞானம் பெற முடியும் அப்படின்னு எடுத்து தானும் வாழ்ந்து காட்டியிருக்காங்க. அறிவில் அறிவாய் நிலைத்தார். அந்த அனுபவத்தை வைத்து அறம் வகுத்தார். அதை தானும் வாழ்ந்து காட்டினார். இதுதான் ஒரு குருவுக்கு இலக்கணம். அறிவில் அறிவாய் நிலைத்தோர், அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர். இந்த 3 இருந்தா தான் குருவுக்கு இலக்கணம். அது இல்லைன்னா அவர் போலி துறவின்னு அர்த்தம். வாழ்க்கை மிகச்சிறப்புங்க, மிகச்சிறப்பு. ஸோ என்ன சொல்றீங்கன்னா, இப்போ இதையே இந்த ஞானம் மோட்சம் அடையறதுக்கு இப்போ அந்த வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடனுங்கிற வாழ்த்தை நம்ம இன்னைக்கு பண்ற மாதிரி தவத்தின் நிறைவுல அந்த வாழ்த்து போனா அது மட்டும் போரும். இதுக்கு மேல எக்ஸ்ட்ராவா நீங்க தனியா உட்காந்து ஒரு 108 தடவையோ 1008 தடவையோ வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சொன்னா உலகத்துக்கு சிறப்பு. அதுவும் சமுதாய கடமை தான். ஆனா சொல்லணுங்கிற கட்டாயம் அந்த மாதிரி அது எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? அது இது மட்டும் மகிழ்ச்சி காலையில 10 முறை, இரவு 10 முறை எல்லாரும் சொல்லிட்டு காலை எந்திரிக்க முன்னாடியும் இரவு படுக்க முன்னாடியும் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, சாதாரணமா மந்திரங்கள் அதுல பொருள் புரிந்து செய்பவர்கள் குறைவு. அதே மாதிரி இந்த வாழ்க்கை வளமுடன் கூட இந்த அளவுக்கு அது உடலும், சமுதாயம், தாய் தந்தை, பிறகு நம்ம அப்போ வாழ்க்கை வளமுடன் என்பது நம்முடைய சுயநலத்தில இருந்து விரிந்து பொதுநலமாக நாமும் நல்லா இருக்கணும், சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு விரிவான மனசு. சரிங்களா? வாழ்க வளமுடன். அருமை, சிறப்புங்கய்யா. ஐயா பாலா, எஸ், நீங்க அன்மியூட் பண்ணி பேசுங்க. இது ஒரு கான்வர்சேஷனல் செஷன் தான். அதனால யாருக்கும் அனுமதி தரணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. சரியான கருத்தை சபையில் அரங்கேற்றுவது முறை. அந்த முறையை பின்பற்றி அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு எல்லோருக்குமே சம உரிமை. இங்க எல்லாருமே கேளுங்க. உங்களுக்கு என்ன ஐயம் இருந்தாலும் வேதாத்திரியத்துல கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். வாழ்க வளமுடன். கேளுங்க. அதே போல நான் சொல்லக்கூடிய கருத்துக்களோட ஏதாவது சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். நான் சொல்றது அத்தாட்டும் கிடையாது. வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு தெரியாததும் இருக்கு. ஓகே, வாழ்க வளமுடன் ஐயா. ஒரு 2 கேள்வி. ஒன்று இந்த சப்ஜெக்ட் சம்பந்தமா, இன்னொன்று பொதுவான கேள்வி. அதாவது இந்த வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் 2 முறை 3 முறை சொல்றதுக்கு நேற்றுக்கு ஏதோ ஒரு விளக்கம் சொன்னீங்க. அது நான் சரியாக கவனிக்கல. அந்த தசை திசு அந்த மாதிரி ஏதோ இருந்தது. பின்ன 2வது ஒரு கேள்வி இந்த ஒரே கண்ணாடி பயிற்சியும் தீப பயிற்சியும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 2 மாறி மாறி செய்யணும், 2 ஒரே நாளில் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு செய்யப்படுறதில்ல, ஏதாவது ரீசன், ஏதாவது இந்த மாதிரி இந்த 2
முதல்ல இந்த இது வாழ்க வையகம் வாழ்க வளமுடன், அது ஐயா தான் கேட்டிருந்தாங்க. நம்ம சென்னை ஐயா உங்க பேரு சரி டக்குன்னு எனக்கு ராஜாராம் ஐயா தான் அந்த கேள்வி. ராஜாராமன் ஐயா. ஆமா ஐயா தான் அந்த கேள்வி கேட்டிருந்தாங்க இந்த கேள்வியை. அதாவது வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்று சொல்ற மாதிரி ஏன் அப்படின்னு கேட்டிருந்தாரு. வாழ்க வையகம் அப்படின்ற போது இந்த உலகம், இரண்டாவது முறை சொல்ற போது தாய் தந்தை, மூன்றாவது முறை சொல்ற போது நம்முடைய ஆத்மா. இது எப்படி அம்மா அப்பா உலகத்துல தான் இருக்கிறாங்க அப்படின்னு வரும் இல்லையா? அப்ப இந்த 3 கான்செப்டுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உடம்பு இந்த சமுதாயம் தந்த உணவால் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் வாழ்க வையகம், எனக்கு உணவு, உடை, இருப்பிடம், வாழ்க்கை துணை, வாழ்க்கை வசதிகள், தொழில் எல்லாவற்றையும் தந்து என்னை ஒரு மனிதனாக வாழ செய்து கொண்டிருக்கின்ற இந்த சமுதாயத்திற்கு நன்றி, வாழ்க வையகம். அதாவது இந்த உடம்பு அதுக்கு சமுதாய சொத்து. சரி, இந்த உடம்பு வந்ததுக்கு மூலம் உயிர், தந்தை தாய் ஈர் உயிர். அப்ப உடலுக்கு மூலப்பொருள் உயிர், அந்த உயிர் தந்தவர்கள் தாய் தந்தை. சோ உயிருக்கு நன்றி சொல்றோம். மூன்றாவது, 2 உயிர் கலந்த போது புதுசா ஒன்று உருவாச்ச, அதுதான் நாம இல்லையா? புதுசா ஒரு ஆத்மா உருவாச்சு இல்லையா? அதுதான் நாம. அதனால் வாழ்க வளமுடன் என்று சொன்னால் நான் எல்லா வகையிலையும் நிறைவாக வாழணும் அப்படின்றது தன் வாழ்த்து. சோ இது வந்து இந்த வளமை சொல்லுங்க. இல்ல, வாழ்க்கை வையம் சொல்லும்போது முதல்ல உலகம், ரெண்டாவது வாழ்க்கை வையகம்னு சொல்லும்போது உடலுக்கு மூலமான உயிர். அதாவது இல்ல நீங்க ஒண்ணு அப்படி எடுத்தீங்கன்னா உலகம், தாய் தந்தை, நான். சரிங்களா? இப்படி எடுத்தீங்கன்னா பருவுடல், நுண்ணுடல், ஆத்மா. அப்ப இந்த மந்திரம் என்ன பண்ணுது? முதல்ல பருவுடலுக்கு ஒரு நன்றி சொல்லுது, அப்புறம் உயிருக்கு ஒரு நன்றி சொல்லுது, அப்புறம் தான் என்ற வினை பதிவுகள் அதை சுத்தப்படுத்தக்கூடிய வாய்ப்பு குரு வந்து சேர்ந்தது. அப்ப இதே போல நம்ம மற்றவங்களுக்கும் இதை கொடுக்கணும். குரு நமக்கு கொடுத்ததை நாம மற்ற நண்பர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கணும். இதெல்லாம் சேர்ந்தது தன் வாழ்த்து. சரி, அடுத்தது அந்த ரெண்டாவது கேள்வி. அதாவது தீப பயிற்சி, கண்ணடை பயிற்சி, 2 பயிற்சிகள். இது ஜீவந்த பெருக்க பயிற்சின்னு சாமிஜி நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஜீவந்த பெருக்க பயிற்சி என்பது மொத்த மனோடக்கலை பயிற்சிகளும் ஜீவந்த பெருக்க பயிற்சிகள் தான். தீபம் கண்ணடை மட்டுமே ஜீவந்தத்தை பெருக்கல, மனோடக்கலை அத்தனை பயிற்சிகளும் ஜீவந்தத்தை பெருக்கும். எப்படின்னா, உடற்பயிற்சி செய்றோம், உடம்புல இருக்கின்ற ஓட்டங்கள் எல்லாம் சீராக இயங்க ஆரம்பிக்கும். வாதம், பித்தம், சிரேத்தமம், இந்த 3 ஓட்டங்களும் சீராக ஓடிட்டு இருந்ததுன்னா உடம்புல வலியோ நோயோ கிடையாது. இப்ப எங்கேயாவது ஒரு வலி வருதுன்னா காரணம் என்ன? அந்த இடத்துல ஷார்ட் சர்க்யூட் ஆகும். அந்த திசுவில இருந்து அடுத்த திசுவுக்கு கடந்து போக முடியல, உயிர் சக்தி கடந்து போக முடியல, அங்க பிளாக் இருக்கு. அப்ப கடந்து போக முடியாத போது வர்ற சக்தியில அங்க தேக்கம் அடையும். அதுதான் ஷார்ட் சர்க்யூட். அப்ப அது நோயே காட்டுது. அப்போ அதை தேய்ச்சி ஓடுறோம், எதை மருந்து போடுறோம், அந்த ஓட்டம் சீராயிடுச்சு, அந்த கனெக்ஷன் சீராயிடுச்சுன்னா ஃப்ளோ சரியா இருக்கும். சரி, இப்போ நம்ம கழிவு சாக்கடை வீட்டில் பாத்ரூம்ல வந்து தண்ணி சரியா போகலை, குழாய் அடிச்சிருக்கு. என்ன பண்றோம்? ஒரு பக்கெட் தண்ணியை பிடிச்சி வேகமாக அடிச்சு விட்டோம்னாக்கா அந்த அடைப்பு நீங்கி தண்ணி சாக்கடைக்கு போயிடுது, குழாய் சுத்தமாயிடுச்சு இல்லையா? சுத்தமாயிடுச்சு, ஒரு பக்கெட் தண்ணி வீணா போச்சு இல்லை?
அது ஒழுங்கா இருந்திருந்தா ஒரு பக்கத்தில் மிச்சம் தானே. அதே போல இந்த உடற்பயிற்சி முறையாக தினசரி செய்கிற போது இந்த தடைகள் எல்லாம் இருக்காது. அப்போ அதுக்கு எக்ஸ்ட்ரா அதை உந்தி சீர்படுத்த வேண்டிய உயிர் சக்தி செலவு அங்கே இல்லை, மிச்சம் தானே. அது மட்டும் இல்லை, இந்த பயிற்சியை செய்யும் போது உடல் மீது மனம் வைத்து செய்கிறோம். டிவி பார்த்துட்டு எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதுங்க, உடல் மீது மனம் வைக்கிறோம். அப்போ இது ஒரு உடல் தவம் என்றார் மகிழ்ச்சி. ஏன்னா உடம்பை கவனிச்சு ஒவ்வொரு உறுப்பு அசைவை எல்லாம் கவனிச்சு செய்யற போது மனசு வெளியே போகல, மனசு வெளியே போகல, உள்ளே நிக்குதுன்னு சொன்னா, இப்போ ஒரு டேங்க் இருக்கு, குழாய் போட்டிருக்கோம், குழாயை திறந்தா தண்ணி வெளியே தானே போகும். சரி, ஹோஸ் பைப்பு அதுக்கு மறுபடியும் தொட்டிக்குள்ளேயே போட்டோம். அப்போ வெளியே வருது, மறுபடியும் தொட்டிக்குள்ளேயே போயிடுது. அப்போ சைக்கிள் ஆகுமே தவிர தண்ணி வெளியே போகாது. அதே போல மனம் வெளியே போச்சுன்னா உயிர் சக்தி செலவு, மனம் உள்ளேயே நின்றுடுச்சுன்னா ரீசைக்கிள் ஆகும். அப்போ உடற்பயிற்சி செய்கின்ற போது ஜீவானந்தம் பெருகுதா இல்லையா? ஒன்று. தவம், உயிர் மீது மனம் வைத்தல் தவம். இதே கான்செப்ட்லாம் மனசு வெளியே போனா செலவு, உள்ளே திரும்பினா செலவு இல்லை. அப்போ உடலில் உயிர் சக்தி, ஜீவன் சக்தி பெருக்கம் அடைகிறது தவத்தினால. இதுலேயே 9 தவத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, எண்டோக்ரைன் கிளான்ஸ் 7 கிளான்ஸ் இருக்கு, எல்லாமே சீராக செயல்படுவதற்கான வல்லமை தருவது 9 தவம். அப்ப என்ன ஆகுது, நாம் உண்ணுகின்ற உணவை செரிப்பதே இந்த கிளான்ஸினுடைய முக்கியமான பங்கு தானே. உதாரணமா பேங்க்ரியா சரியா சுரக்கல அப்படின்னா சுகர் ப்ராப்ளம் வருது இல்லை? அதே போல மேல செரட்டோனின் மெலட்டோனின் பிரச்சனை வந்துச்சுன்னா மைண்ட் ப்ராப்ளம் வருது இல்லை? அப்போ இந்த எல்லா கிளான்ஸும் ரெகுலேட்டட், எக்ஸஸாக இருக்கக்கூடாது, ஷார்ட்டேஜ் இருக்கக்கூடாது, ரெகுலேட்டடாக இருக்கணும். அதுக்கு 9 தவம். அப்போ அது ஜீவாந்தத்தை முறைப்படுத்த மட்டும் இல்லை, உணவிலிருந்து செரிமானம் செய்து அதிக சக்தியை உற்பத்தி செய்வதற்கும் 9 தவத்தில் வகை செய்கிறது. சரி, அகத்தாய்வு. இதுக்கு முன்னாடி தொட்டதுக்கெல்லாம் கோபம் வரும், கண்டதுக்கெல்லாம் ஆசை வரும். இப்போ இது எதுக்கு எனக்கு, சரி சொல்லிட்டு போறேன். அப்ப ஆசை குறைஞ்சு போச்சு, கோபமும் குறைஞ்சு போச்சு. பிரச்சனை வருது, ரைட், என்ன செய்து பார்ப்போம், வருத்தம் தான் தவிர்க்க முடியல. ஆனாலும் அதையே நினைச்சு புலம்பிட்டு இருக்க வேண்டாம். இப்போ வீட்டில் ஒருத்தர் தவறிட்டான்னு வச்சுங்களேன், யாராவது அதை பத்தி பேச ஆரம்பிச்சு உடனே கண்ணில் தண்ணி வந்துடும். அப்படி வருந்தி இருக்கிறவங்களையும் நம்ம பார்க்குறோம். சரி, அன்னைக்கு அழுதுதான் ஆகணும், உயிர் கலப்பு எல்லாம் இருக்கு, அன்னைக்கு உடம்பு தானாகவே கண்ணில் தண்ணி வரும், வருத்தம் வரும். சரி, அழுதாச்சு, கொண்டு போட்டாச்சு, ரைட், ஒரு வாரம் 10 நாள் அதுலேருந்து வெளியே வந்துடுறோம், கவலை குறைஞ்சு போச்சா? இப்படி இந்த தத்துவத்தில் அகத்தாய் பயிற்சிகளிலே இதெல்லாம் நம்ம குறைக்கிற போது அதுக்கு சக்தி எத்தனை நம்ம மிச்சம், அதை பாருங்க. கோபம் வந்தா சக்தி விரயமாகும், கவலைப்பட்டா அதிகமா விரயமாகும், இதெல்லாம் மிச்சம் தானே. அப்ப அகத்தாய் பயிற்சிகளும் ஜீவந்தத்தை பெருக்கம் பண்ணும். சரி, இப்போ இதெல்லாம் பண்ண பிறகு எதுக்கு தேவ பயிற்சியும் கன்னடை பயிற்சியும் அப்படின்னா, இப்படி பேர் வச்சாதான் நம்ம செய்வோம், அதில்தான் ஜீவந்தம் பெருகுதுன்னு சொன்னாலும் செய்வோம். உட்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தீட்சை கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறோம்? அதாவது தீட்சையில துரிய தீட்சை, சாந்தமான பார்வை, நிலைத்த பார்வை, அதோட கண்களிலிருந்து சீடருடைய கண்களுக்கு ஆற்றல் பாய்வதாக ஒரு பாவனை, இதுதானே துரிய தீட்சை. அப்போ நீங்க கண்களை ஸ்திரமா திறந்து வைத்து கருணை பார்வையோடு கொடுக்கணும்னு சொன்னாக்க பயிற்சி இல்லாம முடியாது. ஏன்னா கண்கள் சிமிட்டிவது தான் இயல்பு.
சிமிட்டி கொடுத்தீங்கன்னா அது ஆற்றல் சரியா ஃப்ளோ சரியா இருக்காது துரிய திசையில. அப்ப கண் சிமிட்டாம நிக்கணும்னு சொன்னா அதுக்கு பயிற்சி வேணும். ரெண்டாவது, கண்ணாடியில பாக்குற போது நம்ம முகம் தெரியுது. நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுவார், கோபம் வரும்போது கண்ணாடியை பாரு. அவர் சிம்பிளா சொல்றாரு, கோபத்தை தவிர்க்கணுமா, கோபம் வரும்போது ஒரு கண்ணாடியை பாரு, மூஞ்சி எவ்வளவு அசிங்கமா இருக்குன்னு, உனக்கு அது பிடிக்காது, உடனே நீ சாந்தமாயிருவே அப்படிம்பாரு. அது மாதிரி ஒரு சாந்தமான முகம் இருந்தா தான் நமக்கே பிடிக்குது. அப்போ அந்த சாந்தம் என்பது கண்ணாடி பயிற்சியில இயல்பாக நமக்கு வந்துடும். அப்போ துரிதீட்சை கொடுக்கிற போது சாந்தமான பார்வை, நிலைத்த பார்வை, கண் சிமிட்டாமல் போகக்கூடிய ஆற்றல், இது இந்த ஆத்மாவுக்கு துரிதீட்சை தந்து உய்வடையும் என்ற ஒரு கருணை. இதெல்லாம் சேர்ந்ததுதான் துரிதீட்சை. இதுக்கு இப்போ என்ன பண்றது, அந்த கண்களை மட்டுமே பார்க்கறதுக்கு தீபச்சுடரை பார்க்கிறோம், வேற எதையும் பார்க்கறது இல்லை, சுடரை மட்டுமே பார்க்கிறோம். அப்போ ஆற்றலை குவிப்பதற்கு துணை செய்வது, நம்முடைய கண்கள் வழியாக வரக்கூடிய ஆற்றலை குவிப்பதற்கான பயிற்சி தீப பயிற்சி. ரெண்டாவது, கண்ணாடி பயிற்சியை பார்க்கிற போது நம்முடைய முகத்தையும் பார்க்கிறோம், அது பயிற்சி. சரி, இதுல இருந்து நம்ம எப்படி ஜீவாந்தத்தை பெருக்க முடியும்? ஏன்னா மகர்ஷி சொன்ன வார்த்தை அர்த்தம் இல்லாம போகாது. இது எப்படி ஜீவாந்தத்தை பெருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு சுடரை பார்க்கிறோம், விளக்கின் சுடரை பார்க்கிறோம். பார்க்கறப்ப நம்ம இடத்துல இருந்து ஜீவான் சக்தி வெளியே போகுது. பிறகு கண்களை மூடிக்கிறோம், அந்த சக்தியுடைய சுழற்சி உள்ளேயே கவனிக்கிறோம். இது மட்டும் இல்லை, நம்மை சூழ்ந்திருக்கின்ற ஆற்றல், தெய்வீக ஆற்றல், இதெல்லாம் இடத்தமை செய்துதான் உட்கார்றோம். அந்த தெய்வீக ஆற்றல் நமக்குள் போவதாக பாவனை செய்யணும். அப்ப என்னாச்சுங்க, வெளியே போனது என்னுடைய பதிவுகளோடு கலந்த ஜீவாந்தம். இப்போ நம்ம ரிசீவ் பண்றது இன்னும் உள்ள சைக்கிள் ஆகுறது நம்முடைய ஜீவாந்தம், வெளியிலிருந்து ரிசீவ் பண்றது தூய்மையான காந்தம். இது ஒரு நிமிஷம் பார்க்குறோம், 2 நிமிஷம் கண்ணை உள்ள கவனிக்கிறோம், கண்ணை மூடி. கண்ணாடி பயிற்சியில 2 நிமிஷம் பார்க்குறோம், 3 நிமிஷம் உள்ள கவனிக்கிறோம். அதுவும் அதே போலதான், நம்முடைய உருவத்தை பார்த்து பார்த்து பழகிற போது எப்பவும் நம்ம உருவத்தை நினைவுபடுத்திக் கொள்ள முடிந்தது என்று சொன்னால் ஜீவாந்தம் வெளியே போறதை தடுக்கிறோம். அது மட்டும் இல்ல, யாரை பார்த்தாலும் அவருடைய குணமாக மாறுவதை தடுக்கிறோம். அதனால இப்போ நம்மை எப்பவுமே நினைவுபடுத்தி கொள்ளணும்னா முடியுதா? இப்போ நீங்க நினைச்ச மாத்தத்து உலகத்துல எத்தனை செலிபிரிட்டிஸ் பேர் சொன்னாலும் டக்கு டக்குன்னு உங்களுக்கு நினைவுக்கு வரும். என் முகத்தை என்னால் பார்க்க முடியுதான்னு பாருங்க. கண்ணை மூடி அப்படி கவனிங்க. நீங்க எத்தனை கோடி பேர் நினைச்சாலும் அந்த அவனுடைய வடிவம் எல்லாம் வரும் உங்களுக்கு. ஃப்ரெண்டு, பொலிட்டிஷியன்ஸ், சினிமா ஆக்டர்ஸ், யார் நினைங்க உங்களுக்கு அறிமுகமானது, எல்லாருடைய முகம் டக்கு டக்குன்னு வரும். உங்க சொந்த முகத்தை நினைச்சு பாருங்க, வருதான்னு? வராது. ஏன் வராது? எப்போ நம்ம முகத்தை பார்த்தோம், நம்ம காலையில் மேக்கப் பண்ணும்போது மட்டும் கண்ணாடி பார்த்துருப்போம், பிறகு நம்முடைய முகத்தை பார்க்கறது வாய்ப்பே கிடையாது. அதனால் நம்முடைய முகம் நமக்கு நினைவுக்கு டக்குன்னு வராது. அது வரலன்னா யாரை நாம் பார்த்துட்டு இருக்கோமோ அவங்களா மாறிக்கொண்டே இருப்போம். நல்லவங்களா இருந்தா பரவாயில்ல, திட்டு பசங்களா இருந்தா நம்முடைய ஜீவன் களங்கம் அடையும். அப்ப அது மாதிரி ஆட்களை பார்க்கிற போது நம்முடைய முகத்தை நினைவுபடுத்திக்கணும். அதுக்குதான் இந்த கண்ணாடி பயிற்சி. நினைத்த மாத்திரத்தில் என்னுடைய உருவத்தை நானே நினைத்துக் கொள்ளக்கூடிய மேன்மையை பெறுவது, இதுதான் கண்ணாடி பயிற்சி. அது சரிங்க, ரெண்டும் சரி, விளக்கம் ஓகே. அத கண்ணாடி பயிற்சி செய்யும் போது அதே நாள்ல ரெண்டையும் ஒரே நாள்ல செய்ய வேண்டாம்னு சொல்றாங்க இல்லையா? அது அந்த தான் நேரம் இல்லைங்க. முதல்ல தினசரி உடற்பயிற்சி பண்றதுக்கே நேரம் இல்லைன்னு சொல்றாங்க எத்தனை பேர். அதனால ஏதோ ஒன்னாவது செய்யுங்கன்றதுக்காகத்தான் சொன்னது.
அப்படி. ம். ஆனா செஞ்சாலும் தப்பு இல்லை. தப்பு கிடையாது. ஓஹோ, ஓகே ஓகே, சரி சரி, ஓகேங்க. அதாங்க, வேற ம். ஒண்ணு. வாழ்க அப்ப வளமுடன். அப்ப உங்க பாலா ஐயா வந்து நாளைக்கே இத கண்ணாடி பேச்சியும் தீப பேச்சியும் சேர்த்து பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். அப்படிதானுங்களா? அதுக்குதானா? ரெகுலரா பண்ணிட்டு இருங்க. டெய்லி கண்ணாடி பயிற்சி, சனிக்கிழமை மாத்திரம் தீப பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். ஸ்பீச் வெள்ளி கேட்கும்போது வெள்ளி தேஜிசாமி சனி காலை வரைக்கும் இதை செய்ய வேண்டாம். ஏன்னா அது சாந்திக்குள்ள நேரம் இல்லை. எப்போ செய்ய வேண்டாங்கிறீங்க? வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமை காலை வரைக்கும் 3 வேலையை வந்து நம்ம சாந்தி தவம் தானே பண்றோம். ஆமா, வெள்ளி காலை மாலை சனி காலை வரைக்கும் 3 தவம் வந்து சாந்தி மட்டும்தான் பண்றோம். ஆமா. ஸோ அந்த நேரத்தில் நீங்க வந்து கண்கள் வழியாக ஆற்ற பாய்ச்சினீங்கன்னா அக்னி வேலை செய்யுமே. ஓ, இப்படி ஒண்ணு இருக்கோ? இல்ல, இது வரல யோசிச்சது இல்லை, இந்த ஆங்கிள் யோசிச்சது இல்லை. சரிங்க, அது அப்போ நான் பார்த்துக்கிறேன். ஐயா கேள்வியா? கேளுங்க ஐயா, சொல்லுங்க. ராஜாராமன் ஐயா கேளுங்க. இப்ப நீ ஐயா பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு, மூஞ்சின்னு சொன்னாரு. பேஸ் இருக்கு, முகம் இருக்கு, மூஞ்சி இருக்கு. நம்ம வந்து சில நேரத்துல வந்து ஏன் மூஞ்சி தூக்கி வைக்கிறோம்னு சொல்றோம், ஏன் முகத்தை வச்சுக்கலே சொல்றது இல்ல? மூஞ்சி தூக்கிக்குது நாங்கய்யா, நரம்புகள் இழுத்தா தான் தூக்க முடியும். கோபம் கவலை எல்லாம் வெறுப்புல வந்து வச்சுக்கல, நரம்புகள் இழுத்துரும். இழுத்து முகம் வந்து இறுக்கமாகும். அந்த அப்லிஃப்டிங் இருக்கும். மூஞ்சியை தூக்கி வச்சிருக்கேன். சூப்பர் கேள்வி ஐயா. பாலா ஐயா அந்த கேள்வியை கேட்டதற்கு நன்றி. அந்த கேள்வியை கேட்க போய் தான் இன்றைக்கு கண்ணாடி பயிற்சி, தீப பயிற்சி இல்ல சில புரிதல்கள் நிறைய பேர் கேட்டீங்களா கேட்கலையான்னு எனக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி எனக்கு இன்றைக்கு நான் ஒரு சில நுட்பங்கள் புதிதாக இன்றைக்கு கேட்டோம் ஐயா. நன்றிகள். ராஜாராமன் ஐயா கேட்கிற கேள்வி ஒன்னொன்னும் சரியான கேள்விகள். ஐயா ஆனந்த் ஐயா கேளுங்க. வாழ்க வளமுடன். ஐயா ஐயா, இந்த தீப பயிற்சி சம்பந்தமான ஒரு கேள்விங்க ஐயா. நான் அது நம்ம ராசாராம் ஐயா கிட்ட பகிர்ந்து இருக்கிறேன். உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம், பழனிசாமி இந்த கேள்வி. ஐயா, நான் ஒரு வாரம் தொடர்ந்து நான் டெய்லி தீப பயிற்சி மட்டும் பண்ணேங்க ஐயா. அது சரியா பண்ணனா தப்பா பண்ணான்னு தெரியல, உடல் உஷ்ணம் நல்லா ஏறிச்சுங்க அடுத்த ஒரு வாரம் ஃபுல்லா. அப்புறம் நான் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன், திருப்பி நான் போல. நான் எதாவது தப்பா பண்ணேன்னா அதனால உடல் உஷ்ணம் அவ்வளவு அதிகமாச்சாங்களா ஐயா? அது அப்படி இல்ல. இப்போ இங்க ஜீவாந்தம் பெருக்கமாச்சுன்னா அது உயிர் சக்தியாக மாறும் இல்லையா? இப்போ உயிர் சக்தி அதிகமாச்சுன்னா அது ஒரு எலக்ட்ரான்ஸ் தானே. எலக்ட்ரான் அதிகமாச்சுன்னாக்க 6 volts 16 volt 110 watts 220 volt வரும், மாறுதல்ல. அது மாதிரிதான் அது சரியா போயிடும், செய்ய சரியா போயிடும். ஏன்னா இது மையத்துல குவி ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க. நீங்க அந்த பயிற்சி செய்து முடிக்கிற போது சாந்தி சேர்த்து பண்ணுங்க. சூப்பர். சாந்தி செய்தீங்கன்னா இந்த அக்குமுலேட்டட் எனர்ஜி வந்து சென்ட்ரலைஸ் ஆகும். சரிங்களா? சாந்தியில அப்ப சென்ட்ரலைஸ் ஆயிடுச்சுன்னா மையத்துல கருமையத்துல வந்து தாங்கும் திறம் அதிகமாயிடும். சரிங்களா? இப்ப தாங்கும் திறம் வந்துச்சுன்னா இது இந்த உபாதை இருக்காது. சரிங்க. அப்போ உதாரணத்துக்கு நான் அருணையும் இதை ரெக்கமெண்ட் பண்ணாரு, நான் தப்பா புரிஞ்சுட்டேன் போட்டுருக்கு. ஸோ அதனால காலையில நான் எப்பவுமே காலையில ஒரு 4 மணிக்கு, ஏன்னா இது மாதிரி வந்து பெரும்பாலானவர்களுக்கு வராது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஜீவாந்தத்தை உள்ள திணியும் வச்சுக்கிறது இல்லை. புலன்வழி வாழ்க்கையில டெபிசிட்ல தான் இருக்குமே தவிர சர்ப்ளஸ் வச்சிருக்கிறவங்க ரொம்ப குறைவு. சரிங்களா? பட் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்களுடைய அந்த ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட், அதனால உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து நீங்க சாந்தி பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சென்ட்ரலைஸ் ஆயிடுச்சுன்னா சரியா போடும். ஸோ அப்போ லெட்ஸ் சே நான் காலையில 4 மணிக்கு தீப பயிற்சி பண்றேன்னு வச்சுக்கோங்க ஐயா, ஒரு 1/4 மணி நேரம் ஆகுது.
அதை முடிச்ச உடனே நான் தினசரி என்னைக்கெல்லாம் பண்றோம் அன்னைக்கு சாந்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கூட்டத்தவத்துல 5 மணிக்கு ஒரு 9 மணி தவம் பண்ண அதெல்லாம் அது ஓகே தான்ங்களா? அது ஓகே காலையில தான். சாந்தியும் முடிச்சு அதாவது நீங்க ஓகே எந்த பயிற்சி மனவளக்கலை செய்தாலும் இப்போ கடைசியில பாத்தீங்கன்னா உடற்பயிற்சியில கூட ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம். அப்போ உடல் முழுவதும் அந்த ஓட்டத்தை சீர்படுத்துறோம் இல்லையா, ஸ்ட்ரீம்லைன் ஆகுது. அப்படி ஸ்ட்ரீம்லைன் ஆனாலும் ஆட்டோமேட்டிக்கா சென்ட்ரலைஸ் ஆகும். ஓகே சரிங்களா? அதனால நீங்க கண்ணாடி பயிற்சி ஆகட்டும் எந்த பயிற்சி ஆகட்டும் முடிக்கும் போது அந்த உடல் முழுவதும் பாவனை பண்ணி அந்த ஆற்றல் மையத்துல குவிற மாதிரி ஒரு பாவனை சேர்த்துக்கிட்டீங்கன்னா அப்பப்போ அது சென்ட்ரலைஸ் ஆயிக்கும். மிக்க நன்றிங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி. வாழ்க்கை வளமுடன். அருமை. வாழ்க வளமுடன். வேற அன்பர்கள் இந்த கேள்வியை முன் வைத்ததற்கு நன்றி ஐயா, ஆனந்த் ஐயா. சிறப்பு. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அன்பர்களுக்கு வேறு கேள்விகள்? ஐயா வணக்கம் ஐயா. வாங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாங்க சொல்லுங்க ஐயா. இப்போ பஞ்சமும் நவரத்திரம் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து ராகு கேது பண்ணும்போது அது என்ன மகரிஷி சுவார்த்தை சொல்றாருன்னா, சூரியன் நடுமையத்துல அணுக்கள் வந்து செயலற்று போறது. அப்போ 2 பக்கமும் பீரிட்டு அது வந்து புகை மாதிரி போறதுங்கிறாரு. என் கேள்வி என்னன்னா, அணுக்கள் வந்து செயலற்று போயிடுச்சுன்னா அது எப்படி மூமெண்டா நீளமா போவோம்? அதாவது செயலற்று போகிறது அப்படின்னா இறை துகளாக மாறுகிறது. அது சுத்தவெளியே மாறாது. அது இறை துகள். நீங்க அதாவது அட்டாமிக் ஃபியூஷன் அட்டாமிக் ஃபிஷன் 2 இருக்கு இல்லையா? ஃபியூஷன் தான் பஞ்சபூதங்கள் எல்லாமே. ஃபிஷன் ஆகிற போது அது சிதையும். இப்போ பூமி மையத்திலே நெருப்பு காரணம் என்ன? அட்டாமிக் ஃபிஷன். அளவுக்கு அதிகமாக அணுக்கள் திணிவு பெற்று கொண்டே போற போது வெடிப்பொருள் வரைக்கும் போகுதுங்க. இப்போ வெடிமருந்தெல்லாம் கீழே உள்ள எடுக்கிறாங்க. அதுக்கு என்ன யுரேனியமா, தோரியம் யுரேனியமா என்ன சொல்றாங்களே, அணு செய்வதற்கான அணுகுண்டு செய்யறதுக்கான மூலப்பொருள். அப்போ அவ்வளவுதான் மேக்சிமம். அதுதான். அதுக்கு மேல திணிவு பெறுகின்ற போது என்ன, அது ஃபிஷன் ஆயிடுது. எப்படி அணுகுண்டு வெடிச்சா வெப்பம் வெளிச்சம் வெளிப்படுகிறதோ அதே போல நம்ம உடம்பு பூமி மையத்துல கூட அந்த அணுக்கள் திணி பெறுகின்ற போது ஏற்படக்கூடிய ஃபிஷன்ல வெப்ப சக்தி உருவாகும். அதுதான் நமக்கு வந்து மையத்துல இருந்து மேல வரக்கூடிய ஆற்றல், வெப்ப சக்தி. நம்ம குழி வெட்டினு வச்சுங்கய்யா, 2 அடி 3 அடி தெரியாது. ஒரு 10 அடி தோண்டி பாருங்க, குழியில வெப்பம் தெரியுது இல்லையா? இதுதான் பயிர்கள் முளைக்கிறதுக்கே காரணம். இந்த வெப்ப சக்தி இல்லைன்னா பூமியில பயிர் முளைக்காது. நல்ல கருத்து. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஸ்ப்ரவுட்டிங்க்கு வந்து காரணமே வந்து வெப்பம் இருந்தா தான் விரிவடையும். ஒரு விதை விரிவடையணும்னு சொன்னா விதைச்சிட்ட மண்ணுக்குள்ள அதுக்குள்ள இருக்கின்ற அந்த காந்த சக்தி விரிவடையணும்னு சொன்னாக்கா சூடு வேணும். அந்த சூடு மிதமா இருக்கணும். அந்த மிதம் எப்படி வரும்? கீரை விதைன்னா அதுக்கு லேசான சூடு போதும். தென்னை கொப்பரைன்னா இந்த சூடு பத்தாது, அதிகமா வேணும். இதெல்லாம் மிதப்படுத்துவதான் நீர் ஊற்றுகள். இயற்கையுடைய அமைப்புப்படி நீர் ஊற்றுகள் தான் தாவரங்களை மெயின்டைன் பண்ணுது. இப்ப நாம அதிமேதாவை பூமிக்குள்ள தண்ணீர் கண்டுபிடிச்சுக்கிட்டு எங்க வீடு கட்டுறதா முதல்ல போர் போடு. கடலா இருக்குதுக்கே பூமிக்குள்ள. 2 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவருக்கு இருந்த அறிவு கூட இன்னைக்கு உள்ளவனுக்கு கிடையாது. வள்ளுவர் வந்து வான் சிறப்புல எங்கேயாவது போர் போடுன்னு சொல்லியிருக்கிறாரா? இல்ல, சொல்ல. 10 குரட்பாக்களையும் வாழ்மழை நீர் தான் சொல்லியிருக்கிறார். ஆமா. மகர்ஷி அவர்களும் ஊற்று நீரை மறந்துடுவோம்ங்கிறாரு. சோ வள்ளுவருக்கு அப்புறம் மகர்ஷி ஒருத்தர் தான் வந்து பூமிக்குள்ள போகாதேங்கிறாரு. ஊத்தண்ணி கை வைக்காத, அது இயற்கையுடைய சொத்துங்கிறாரு.
கரெக்ட். அது மாதிரி இந்த ஃபிஷன் ஆகுது பாருங்க, அதே போல சூழ்நிலையும் ஆகும். அப்ப என்ன மேக்சிமம் ஆக முடியும்? இறை துகள் தான் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல். ஓ சூப்பர் ஐடியா. நல்ல இதெல்லாம் கேட்காத தெரியாத விஷயம் சொன்னீங்க. அப்ப அந்த இறை துகள் சென்ட்ரைஸ் ஆகும்போது வெளியே போகணும் இல்லைங்களா? ஆமா. அப்ப வெளியே போறது வழி என்ன? ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட் ஆயிக்குது. ஓகே. அதெல்லாம் எதிர் திசையில போகும். இதுலயும் பாருங்க, ஏன் ராகு கேதுன்னு 2 பேர் வச்சாங்க? கேது வந்து ஞானகாரகன் இல்லையா? அப்போ இந்த விரிந்து போகிறதுலயும் எது மேல் நோக்கி போகிறதோ அது கேது, எது கீழ் நோக்கி வருகிறதோ அது ராகு. ஆனா அப்படி ராகு என்பது புலன்வழி வாழ்க்கை. அப்படி சொல்லலையே, ஒரு புறம் ராகு ஒரு புறம் கேதுன்னு சொன்னாரு. ஆமா, ஆனா ஒண்ணு வந்து நீங்க நம்முடைய பாடி எடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல கேதுவுக்கு வந்து ஏன் ஞானக்காரன் பேர் வச்சாங்க? ராகுக்கே ராகு தோஷம்னு பேர் வச்சாங்க இல்லையா? இது சொல்றாங்க, ஏன் தெரியல. ரெண்டும் ஒன்னே தான். ஆனா அந்த மேல் நோக்கி கீழ் 2 பக்கம் போகுது. இது எந்த திசை நமக்கு தெரியல. ஆனா ஒண்ணு கீழ் நோக்கி ஒண்ணு மேல் நோக்கி போகுது வச்சுக்கோங்க. இப்போ 2 வேவ்ல ஒண்ணு வந்து நமக்கு புலன்வழி வாழ்க்கையில நாட்டத்தை ஏற்படுத்துது, இன்னொன்னு ஆன்மீக நாட்டத்தை ஏற்படுத்துது. அதனால கேதுக்கு ஞானக்காரன் பேர் வச்சாங்க. ஓகே ஓகே. இப்போ ராகு தோஷத்துக்கு என்ன சொல்றாங்க? நீங்க இங்கே திருப்பதி பக்கத்துல காளகஸ்தியா அங்க போனீங்கன்னா இந்த தோஷம் கழிக்கிறதுல அங்க வருவாங்க. அது டிஃபரெண்ட் ரேட் இருக்கு. நம்முடைய ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் ரேட் வச்சுக்கலாம். 300 ரூபாயில இருந்து 30,000 3 லட்சம் வரைக்கும் இருக்கு தோஷம் கழிக்கிறதுக்கு. அங்கே நான் போயிருந்த போது ஒரு ஃபிளக்ஸ் போர்டு வச்சிருந்தாங்க. அது எது எப்பவுமே இருக்குமா என்னன்னு தெரியாது. நான் போன அன்னைக்கு ஃபிளக்ஸ் போர்டு இருந்தது. அங்க வந்து ஒரு சின்ன பாம்பு ராகு, பெரிய பாம்பு கேதுன்னு வெளியில வச்சிருப்பாங்க. அதுக்குதான் பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. இந்த ஃபிளக்ஸ் போர்டு எப்படி எங்கிருந்து எடுத்து போட்டாங்கன்னு தெரியாதுங்க ஐயா. இந்த 2க்கான தத்துவம் அதுக்குள்ள அடங்கியிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ராகுன்ற இடத்துல ஒரு மனித உடம்பு 5 தலை பாம்பு தலை. கேதுன்ற இடத்துல ஒரு பாம்பு ஒரு ஞானியின் தலை. சோ என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ராகு தோஷம் என்பது மனித உடலிலே மனிதனாக பிறந்தவன் 5 புலன் இன்பத்திலே சிக்கி தர்மம் தவறுகின்ற போது எல்லாமே பாவமாகுது, தோஷமாகுது. இந்த தோஷத்தை நீக்குவது எப்படி? கேது. குண்டலினி சக்தி பாம்பு, குண்டலினி சக்தி மேல எழுப்பி ஞானம் பெற்று விட்டால் இந்த தோஷம் எல்லாம் நீங்கி போடும். அருமையான கருத்து. அந்த ஃபிளக்ஸ் போர்ட் 2 போட்டுருந்தாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இது வெறும் பாம்பு சிலை வச்சிருந்தாங்க. அதுல வந்து ஞானியுடைய ஒரு மனித தலை, கழுத்துக்கு மேல 5 தலை பாம்பு. இந்த பக்கம் கேதுக்கு வந்து ஒரு பாம்பு, அது பாம்பு தலைக்கு பதிலாக ஒரு ஞானியின் தலை. ஸோ இது ஏன் வருது அப்படின்னா, நம்முடைய கீழ்நோக்கிய எண்ணங்கள். புலன்வழி வாழ்க்கை என்பது கீழ்நோக்கிய எண்ணங்கள், ஞானம் என்பது மேல் நோக்கிய எண்ணம். ஓகே ஓகே. இப்போ எனக்கு இன்னும் சந்தேகம் என்னன்னா, இந்த காந்தாலை பாதைகள் சொல்றோம், அதுக்கு ராகு கேது சொல்றோம். ராகு கேதுனா என்ன அர்த்தம்? அதுக்கு தெரியல. நிழல் கிரகங்கள் ஐயா இருக்கும். ஏன்னா அர்த்தம் இல்லாம வார்த்தைகள் வராது. அது ஒன்னும் சான்ஸ்கிரிட் வார்த்தையா இருக்கலாம், இல்ல தமிழ் வார்த்தை இருக்கலாம். நீங்க தெரிஞ்சா சொல்லுங்க, அப்புறம் சொல்லுங்க. பாப்போங்கய்யா. ஓகே ஓகே, நன்றியா. வெல்கம். பூமியின் மையப்பகுதியில் ஏற்படக்கூடிய ஃபிஷன்ல இருந்து வரக்கூடியது ஐசோடோப்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. அது சயின்ஸ் டேர்ம் வந்து அதுதான் சொல்றாங்க. அது எப்படிங்க? எனக்கு சயின்ஸ் எங்கேயா தெரியுது. ஐசோடோப்ஸ் என்ன எனர்ஜி தானே? எனக்கும் அந்த அளவுக்கு விவரம் தெரியல. நான் கூகுள்ல படிச்சது.
படிச்சதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன், அவ்வளவுதான். நான் அதெல்லாம் நான் திரும்ப நோண்டி பார்க்கல. ஆமா, அது பொதுவாக வந்து நமக்கு நம்முடைய சாதாரண அறிவுக்கு புரியக்கூடியது என்னன்னா, வெப்பம் வித்தியாசம் இருக்கு. ஆமா, அப்ப மையத்திலிருந்து மேல வருதுன்றதும் நம்முடைய அறிவுக்கு புரியுற மாதிரி இருக்கு. ஆமா, அது எந்த வகையில வருது அப்படின்றதெல்லாம் சயின்ஸ் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நமக்கு சயின்ஸ் தெரிஞ்சா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சரிதான், சரி, சிறப்பு. இதேதான் சயின்ஸும் வெளியே வரும். ஒருவேளை சயின்ஸுடைய கருத்து முரண்படுதுன்னா சயின்ஸ் ஒரு நாளைக்கு திருத்திக்குவாங்கன்னு அர்த்தம். சயின்ஸ் எப்பவுமே சப்ஜெக்ட் டு அமெண்ட்மெண்ட் தானே. ஆமா, ஆமா, ஆமா. இன்னைக்குமே மனித உடல்ல வந்து சில சின்ன நுணுக்கமான பாகங்கள்லாம் இருக்கிறத இன்னமும் கண்டுபிடிப்புகள் நடந்துகிட்டே தான் இருக்கு, தொடர்ந்து தான் இருக்கிறாங்க. ஐயா, இந்த கண்டக்டர் ஹாஸ்பிட்டல் போயிருந்த போது இந்த கண்ணை சுத்தி எத்தனை நரம்பு இருக்குன்னு அவங்க மேக்னைஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. இந்த கண்ணுக்குள்ள அத்தனை நுணுக்கமான விஷயங்கள் ஐயா. ஐயோ, இப்போ எவல்யூஷனுடைய அந்த நாலேஜ் அப்படின்றது கான்சியஸ்னுடைய பவர் எவ்வளவுன்னு பாருங்க. இப்படி ஒவ்வொன்றும் யோசிக்க யோசிக்க என்ன நம்ம அறிவு, நம்ம ஆட்டம் பாட்டம். வாழ்க வளமுடன். அருமை, அருமை. வாழ்க வளமுடன். நிறைய நல்ல கேள்விகள் இன்றைக்கு. அனைத்து அன்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நல்ல கேள்வி கேட்கறது ராஜராமையா இருக்காங்க, ஆனந்தையா இருக்காங்க, கார்த்திகன் இருக்காரு, இப்ப பூச பாலையா வந்திருக்காங்க, நம்ம இவங்க அம்மா ராதாம்மா இருக்காங்க. ஆமா, அதனால கேள்விகள் எல்லாம் கிருபாநிதி அம்மா கேட்பாங்க. அது போல கேள்விகள் நல்ல கேள்விகள் தான், அருமையான கேள்விகள். நன்றிகள் அனைவருக்கும். கேள்வி இருக்குதுங்களா? ஆமாங்க, இப்ப ஐயா கேட்டாங்க இல்லைங்களா, ராஜாராம் ஐயா கேட்டாங்க இல்லைங்களா, ராகு கேது, அதுலயே ஒரு தொடர் கேள்வி. தேசச்சலம் ஐயா இருக்காரு, வாய் திறக்கல. ஐயா அதை கேள்வி கேட்பாரு. யாரு? தேசச்சலம் ஐயா இருக்கீங்களா? அவரு கேட்டுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன், அமைதியா. வாழ்க வளமுடன். ஐயா கார்த்திகேயன் ஐயா கேள்வி கேட்டுருங்க டக்குன்னு. ஆமாங்க, என்னன்னா ராகு கேது பத்தி சொல்லும்போது, சூரியனின் நடுமையத்தில் அணுக்கள் செயலற்று நின்று விடுகின்றன, அவை சுத்த வெளியாக மாறும் நிலை, அவை அங்கு மிக நிலை. ஆமா, அவை அங்கு அவை அங்கு மிக மிகவே அங்கு நிற்க முடியாமல் ஒரு கோடு போல புறப்பட்டு அப்படின்னு சொல்றாங்க. சுத்த வெளியாக மாறும் நிலை, செயலற்று நின்று விடுகின்றன. ஸோ அதான் அது 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 இன்னும் கொஞ்சம் விளக்கமா, அதாவது இந்த மாறும் நிலைனால அது வந்து அன்மேனிஃபெஸ்டட் ஸ்டேட்டுக்கு நகர்ந்து போகுது, அதனால அது இறை துகள்களா இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோங்க. இல்ல, அதாவது சுத்த வெளியாக பிரம்மமாக மாறக்கூடிய நிலை, சரிங்களா? அப்ப சுத்த வெளியாக மாறக்கூடிய நிலை வந்து இறை துகள் தானே. இயக்கமற்றது அப்படிங்கும் போது விண் வந்து இயக்கமற்று போகுன்னா அது இறை துகள் ஆகுது, பிரிஞ்சு போச்சு. அப்ப அந்த இறை துகள் மீண்டும் இறைநிலையாக மாறும், சுத்த வெளியாக மாறும். அது எங்க போய் மாற முடியும்? இந்த யூனிவர்ஸுக்குள்ள வந்து எல்லாமே டைனமிக் ஸ்டேட் இல்லையா? அப்போ இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வெளியோடு கலந்து போய் கடைசியில பிரபஞ்சத்துக்கு அப்பால் காந்த களமாக இருக்கு இல்லையா, அதோடு கலந்து அதுக்கப்புறம் அப்படியே காலத்தால் அது சுத்த வெளியாக மாறும். சரிங்க, நல்லதுங்க. வாழ்க. அருமை. மேலும் தெளிவுபடுத்தியதற்கு மிக்க நன்றி ஐயா. வளமுடன். நன்றிகள் ஐயா. கார்த்திகேயன் ஐயா. அதாவதுங்கய்யா, வேதத்திற்குள்ளேயே எவ்வளவு இருக்கு பாருங்க. ஆமா, அதனால இதுக்குள்ள போக போகவே நமக்கு எதுவுமே மிச்சம் மீதி இல்லைன்ற மாதிரி இருக்கு. இதுல சொல்லப்படாத ஒரு விஷயம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா எதுவுமே இல்ல. ஐயா அது அப்படியேதான் இருக்கு ஐயா, நீங்க தான் துருவி 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 எடுக்கிறீங்கன்னு துருவற அளவுக்கு அதுக்கு ஒரு பக்கம் வரணும் இல்ல. சாமி சொல்லுவாங்க, அது எழுத்து அப்படியே தான் இருக்குது, நீங்க தான் புரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்திருக்கிறீங்க அப்படிம்பாரு. அது மாதிரி ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்க.
ஐயா, பாம்பின் தலை என்றுதான் ராகுன்ற பொருளையும் உடல்ன்றதான் கேதுன்ற பொருளையும் வழங்குதுன்னு சொல்றாங்க. நான் பண்ணி பார்த்தேன். நான் பாம்பின் தலை அதுதான் ராகு, அந்த மீனிங் அது ஈக்குவல் மீனிங். ராகுன்னா பாம்பின் தலை, அதாவது கேதுன்னா உடல். கேதுன்னா உடம்பு கிடையாது. கேது பேக்கெட்ல உடல் போடலாம், மீனிங் கேட்டா அது மாதிரி சொல்லுது. நீங்க சொன்னது அது கரெக்டா வருது, ராகு கரெக்டா வருது. ராகு சரி, அப்படி எடுத்துட்டா அப்ப கேதுக்கு என்ன சொல்றாங்க? கேது வந்து ஞானகாரகன் சொல்லி இது பண்றாங்க. ஆமா, அப்படின்னா அதுக்கு உடம்பு உடல் தான் போட்டிருக்காங்க. நீங்க சொன்ன அந்த இது குறிக்கல, பாம்பு உடல் அது போடல, இல்ல போடல. இது வந்து ஞானத்தை குறிக்குது, ஞானகாரகன் இது. இது வந்து ராகுவை போல் கொடுப்பாரு ரெண்டும் கலந்து போட்டிருக்கு. நிறைய கொடுக்குற மாதிரி கொடுத்து அவனை வீழ்த்திடும். கவர்ச்சி இங்கே வா நிலுக்கும். ஆமா, நமக்கு ஏதோ ஃப்ரீயா கொடுக்குற மாதிரி. ஆமா, அங்க போனா நம்ம காசு தான் நாட்டமாகும். ஆமா, அதே மாதிரிதான் இது. கவர்ச்சி என்பது ஜீவாந்தத்தின் செலவு தானங்க ஐயா. ஆமா, செலவுதான். அதேதான். அவன் மீனிங் கேட்டா ராகு பிராக்கெட்ல வந்து பாம்பின் தலை. அந்த பாம்பு கரெக்ட் தான். ஏன்னா பாம்பு அப்படின்றது வந்து சென்சஸ், 5 சென்சஸ். இந்த 5 புலன்கள் தானே நம்மள வந்து ஈர்க்குது, கவர்ச்சி பண்ணுது. அப்ப அதுல நம்ம அதிகமா தூக்கணும்னு போற போது இயற்கை விதிக்கு ஐயா கேட்ட மாதிரி ராகுனுடைய மீனிங் வந்து ராகுனாவே பாம்பு, அந்த சென்ஸ்ல ரூட் மீனிங் இருக்கும். ரூட்டா இருக்கு நினைக்கிறது. அது பாம்பு ஆக்சுவலா கிடையாது. இப்ப சாமி சொல்றாங்க பாருங்க, கோடு போல ஆரம்பித்துன்னு. கோடுன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் கிடையாது, ஒரு லெவல். ஒரு லெவல் அது நீளமா இருக்கிறதுனால பாம்புன்னு உருவப்படுத்திருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு ஆங்கிள் இருக்கு பாருங்க. நீங்க விநாயகர் கோயில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ராகும் கேதும் பின்னிய சிற்பம் பார்த்திருப்பீங்களா? பார்த்திருக்கேன். அப்ப என்ன அர்த்தம்? குண்டலினி சக்தி பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் கலந்து மேல வரும். இடகலை பிங்களை சேர்ந்து சுழிமுனைக்கு வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தத்துவம் அங்க வச்சிருப்பாங்க. இது ஆமா, அரசு முயம்பு சேர்ந்து இருக்கிற இடத்துல பூராத்துலயும் இந்த இது இருக்குங்கய்யா. ஆமா, அந்த 2 மரத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க தெரியுங்களா ஐயா? நான் ஒரு நிகழ்ச்சி போயிருந்திருக்கேன். என் நண்பர் சாய்பாபா கோயில் கட்டியிருந்தாரு. அது வந்து வச்சு ரொம்ப பழைய மரம். அங்க வாங்கின இடம் வந்து ஏதோ 200 வருஷத்துக்கு மேல. இந்த அரச மரமும் வேப்ப மரம் அப்படி பின்னி இருந்தது. அதுக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி கல்யாணம் பண்ணுறதுன்னு சொல்லி வச்சு அதுக்கெல்லாம் ஏதோ சில வரைமுறைகள் எல்லாம் பூஜை பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு போயிருந்தேன், அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். நன்றி. இன்னொருத்தருக்கு கேட்டிருக்காங்க, கை வைத்திருக்காங்க. அருள்நிதி சசிகலாமா, நீங்க அன்மியூட் பண்ணி கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன்மா. சென்னை சசிகலாவா, பவானி சசிகலாவா? இல்லைங்க ஐயா, நாங்க கள்ளக்குறிச்சியில இருக்கோங்க ஐயா. ஓ, நீ கள்ளக்குறிச்சி. ஓகே, கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்ங்க ஐயா. நாங்க கிராமம் தொட்டியம். ஐயா எல்லா விளக்கமும் கேட்டேங்க ஐயா. நான் இப்பதான் உள்ள வந்தேன். ஆனா எல்லா முழுவதும் கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு எனக்கு அருள் பாவிக்கல குரு ஐயா. எனக்கு இவருடைய சேனல் இருக்குமா, சிகாகோ சேனல் இருக்கு, அதுல நீங்க கேட்கலாமா? சரிங்க ஐயா. எனக்கு ஒரு சின்ன கேள்விங்க ஐயா. ரொம்ப நாளா இது ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க சொன்ன விளக்கத்துல உங்ககிட்ட இருந்து கேட்கலான்னு தோணுச்சுங்க. எனக்கு இப்போ இந்த நம்ம மனவளக்கலுக்குள்ள வந்ததுல இருந்து எனக்கு என்னன்னா, இந்த ஜாதகம்ங்கிறது பொய்யா நிஜமா? இப்ப நீங்க ராகு கேது பத்தி பேசணும்னு அந்த எண்ணம் இன்னும் அதிகம் ஆயிடுச்சு. அது எல்லா கோள்கள் அது இப்படி இது அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இத பண்ணணும் அத பண்ணணும், இந்த ஜாதகம் இப்படி, இந்த கோள்கள் இப்படி, இது அப்படின்லாம் போறோம். அது வந்து உண்மையாவே தெரிஞ்சுதான் போறோமா? அதுல எனக்கு இப்ப வர வர நம்பிக்கை இல்லாம போகுது. அது தப்பு, நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிறோமான்னு ஒரு சின்ன அறிகுழப்பம் இருந்துகிட்டே இருக்குதுங்க ஐயா. அதை கொஞ்சம் தெளிவுபடுத்துனீங்கன்னா பரவாயில்ல. இல்ல இங்க ஒரு அருமையான ஆள் இருக்கிறாரு ஜாதகத்துக்கு. இருந்தாலும் இந்த ஜோதிட சாஸ்திரம் என்பது பொய் கிடையாதுங்க. ஜோதிடர்கள் பொய் சொல்லுவாங்க. ஏன் பொய் சொல்றாங்கன்னா, பொய் உங்களுக்கு தெரியாது, நம்ம பொய் சொல்ல தெரியாது. காரணம் என்னன்னா, ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட உட்கருத்துக்கள் அது உங்களுக்கு புரியல. அது புரியணும்னு சொன்னா தவம் பண்ணியிருக்கணும், இறைநிலை உணர்வு பெற்றிருக்கணும்.
அப்போ அந்த ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்ல வருதுன்னு புரியும். இப்போ நீங்க ஒரு காலத்துல பெண் குழந்தைகளுக்கு மூல நட்சத்திரம்னா யாரும் பொண்ணு எடுத்துக்க மாட்டாங்க. ஆமாங்க ஐயா. இப்ப ஐயோ, எனக்குமே அதுதான் முதல் குழப்பம். மூல நட்சத்திரம் பிறந்தா நாசமா போயிடும்பாங்க. இது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு சொன்னா, என் ஃப்ரெண்டுடைய பையன் மூல நட்சத்திரம் பொண்ணு தர மாட்டேன்ட்டாங்க. ஐயோ மூலம் வேண்டாம், மூலம் ஏங்க மூலம் பொண்ணுக்கு தானே வேண்டாம் சொன்னாங்க, ஏங்க பையன் இதுக்கு ரிஸ்க். சரி, இப்ப அதனுடைய அர்த்தம் என்னன்னு பாருங்களேன். இது ஜோதிட சாஸ்திரம் அல்ல. ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் என்பது ஜோதிடத்துக்கு பொருத்தம் இல்லை. இது தத்துவம். இங்க மூல நட்சத்திரம் இருக்கிறதுனால யாரோ தூக்கி இங்க ஃபிட் பண்ணிக்கிட்டாங்க. சோ மூல நட்சத்திரம் ஞான நட்சத்திரங்கள். அதெல்லாம் இந்த 22 நட்சத்திரங்களை பிரிக்கிற போது ஒரு 4 நட்சத்திரங்கள் ஞானக்காரகன். அதெல்லாமே அவங்க ஞான மார்க்கத்துல மேன்மைக்கு வருவாங்க. அதுல அற்புதமான நட்சத்திரம் மூலம். சரிங்களா? சரிங்க சரி, ஐயா. இப்ப இந்த ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் என்னன்றது நீங்க அடுத்த வகுப்புல நம்ம சனிக்கிழமைக்கு பார்க்கலாம். சனி ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம். கொஞ்சம் விரிவான விளக்கம். அது விரிவான விளக்கம். ஆமா, நான் கேட்கும் போதே யோசிச்சுதான் கேட்டேன். நம்ம கேட்கறது கொஞ்சம் விரிவான விளக்கம் வரும். டைம் வேற பத்துமோ என்னவோ, இருந்தாலும் மனசுல தோணும் போது கேட்டுருவோம். அது ஒரு சிலர் சொல்லிடுறாங்க ஐயா, நம்மன்னு இல்ல, நிறைய பேருக்கு நடந்துட்டா அடடா அவரு சொன்னாரு நடந்துருச்சு, அங்க சொன்னாங்க நடந்துருச்சுன்றோம். அது அப்படியே நம்பிடும். அப்புறம் ஒரு சில விஷயங்கள் இல்லாத இன்னும் அதெல்லாம் சொன்னாங்க நடக்குது, நல்லது நடக்கும் போது அதை நல்லதுன்னு நினைச்சுக்கிறோம். ஆனா அது கெட்டது நடக்கும்போது என்ன ஏன் அதெல்லாம் சொல்லல, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனா இப்போ இந்த நம்ம அது எப்படின்னு எல்லாருக்கும் எப்படின்னு தெரியலைங்க. எனக்கு இப்போ ஒரு ஆண்டு காலமாவே இந்த ஜோதிடம் இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே அறிவு ரீதியாவே அதை மறந்துடுற அளவுக்கு வந்துட்டு அதுல நம்பிக்கையே இல்லாம போகுது. நம்மளே தவறா எப்ப நம்ம ஜாதக கையில் எடுப்போம்னு சொன்னா, ஒன்னும் சுபகாரியத்துக்கு நாள் பார்க்கணும், இல்ல கஷ்டத்துக்கு தீர்வு பார்க்கணும். இந்த ரெண்டு இல்லைன்னா ஜாதகம் பார்க்க மாட்டோம். ஆமாங்க ஐயா. மெயினா நீங்க சொல்றது அந்த திருமணம்னு ஒண்ணு வரும்போது தாங்க இது ரொம்ப உள்ள போகுது. கஷ்டம் வரும்போது கூட ஒரு மன உறுதி உள்ளவங்க கஷ்டத்தை தாண்டி வந்துடுறாங்க. என்னுடைய சூழல் அப்படி சொல்லணும்னா நான் அப்படிதான் சொல்லுவேன். அதாவது என்னன்னா, கஷ்டத்தை தாண்டும் போது இது ஏதோ நல்லதுதான் கஷ்டம்னு வச்சுக்கோன்னு கூட தாண்டி போயிடுறோம். இந்த நிகழ்ச்சிகள் நடக்கும்போது அதாவது நீங்க சொன்ன மாதிரி அந்த பெண் வீடு, மாப்பிள்ளை வீடு, பொண்ணு வீடு எல்லாம் சேர்ந்து ஜாதகம் பார்க்கும்போது இவங்க இதை சொல்லிட்டாங்க, இதுல இப்படி இருக்கு, இதுல இப்படி இருக்குன்னு போட்டு அதை அந்த ஜாதகத்துக்கு பின்னாடியே போறதா இருக்கு. அது இன்னைக்கு தெளிவு இல்லாத இந்த மூட நம்பிக்கை ரொம்ப பெருகி போச்சுமா. இப்போ ரொம்ப பெருகி போச்சு. சண்டே வச்சுக்கலாம். கொஞ்சம் பெரிய தலைப்பு தான் இது. ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பா சண்டே வச்சுக்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். ஐயா ஒரே கேள்வியா? சொல்லுங்க ஐயா. முடிஞ்சா சொல்லுங்க. இல்ல அடுத்த வாரம் கேள்வி பண்ணீங்க. என்னன்னா, இப்ப உடற்பயிற்சியில உடல் தேய்த்து விடுதல் பண்றோம்ல, மசாஜ் பண்றோம். முதல்ல தொப்புளை சுத்தி உள்ளங்கையால 3 சுத்துறோம். அந்த உடற்பயிற்சியினுடைய சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, ஒன்னு ரைட்டு லெப்ட் மாத்ததான் இருக்கும் எப்பொழுதுமே. ஆமா. ஆனால் இங்க என்ன பண்றீங்க, தொப்புளை சுத்திட்டு அதே கைய இடது மார்பு சுத்தின்னு வரோம், வலதுனா வரணும். ஏன் அது வலது இடதுன்றது சில சமயங்கள்ல கன்வீனியன்ட்டா வர்றதில்லை. நீங்க இடது நீங்க அதுல ஒரு லாஜிக் இருக்குங்க ஐயா. இப்போ வலதுக்கு எடுத்தீங்கன்னா இடது மார்புல முதல்ல ஆன்டி கிளாக் வைஸ் தான் போகும், அப்புறம் கிளாக் வைஸ். கிளாக் வைஸ் ஃபர்ஸ்ட் போகும். இப்போ இடதுக்கு எடுத்தீங்க வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் ஆன்டி கிளாக் வைஸ் தான் போகும். இடதுக்கு எடுத்து வலது மார்பு தொடும் போது ஃபர்ஸ்ட் ஆன்டி கிளாக் வைஸ் தான் போகுது, அப்புறம் கிளாக் வைஸ். ஸோ இது இந்த கை இப்போ உடம்புல 2ஆ பிரிக்கிறாங்க இல்லையா, அர்த்தநாரி. அப்போ ஒரு பக்கம் மெஸ்குலின் கேரக்டர், ஒரு பக்கம் ஃபெமினின் கேரக்டர்ன்ற மாதிரி இது பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி. அப்போ நெகட்டிவ் பாசிட்டிவ் லிங்க் பண்றோம், பாசிட்டிவ் நெகட்டிவ் லிங்க் பண்றோம். அதனால அந்த ரிவர்ஸ்ல போய் பாசிட்டிவ்ல மறுபடியும் ரிவர்ஸ்ல போகும். ஓகே, நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. சூப்பர்.
நன்றிங்க. கேள்வி கேட்கும் போது அந்த மசாஜ் செய்யறதுனால என்ன பெனிஃபிட்டுங்க ஐயா? மசாஜ் அதுல செய்யறதுனால என்ன பெனிஃபிட்டுங்க ஐயா அதுல? அதாவது இங்க நமக்கு உடம்புன்றது வந்து மெயினா கழுத்திலிருந்து இடுப்பு வரைக்கும் தாங்க உடம்பு. தலையும் கழுத்திலிருந்து இடுப்பு வரைக்கும் தான் உடம்பு. கை கால் வந்து அட்டாச்மெண்ட்ஸ் தான். நீங்க விலங்குகளை எடுத்து வச்சு பாருங்களேன், 4 கால், தலையிலிருந்து வால் பகுதி வரைக்கும் தானே உடம்பு. அதே போல நம்ம மனிதனாக வந்த பிறகு நம்ம நின்றுட்டு இருக்கிற விலங்கு தானே. அப்போ தலையிலிருந்து இடுப்பு வரைக்கும் தான் உடம்பு, கைகள் கால் வந்து அட்டாச்மெண்ட்ஸு. அதனால இந்த உடம்புல கூடிய மையம் வந்து நமக்கு உயிர் மையம், மூலாதாரம். இப்போ மசாஜ் பண்ணும்போது உயிர் சக்தி தன்னைத்தானையும் சுழலும், உடல் முழுவதும் சுழன்றும் வரும். அப்போ ஒவ்வொரு பாட்டிலையும் அந்தந்த சென்ட்ரலைசேஷன் இருக்கும். எப்படி நம்ம உடம்பு வந்து உயிர் என்பது மூலாதாரம் சொன்னாலும் கூட சப்ஸ்டேஷன் சொல்லி 6 இருக்குல்ல, இல்லைங்களா? உடம்புக்குள்ள மெயின் பாயிண்ட் வந்து மூலாதாரம். அப்புறம் சப்ஸ்டேஷன் 6 பாயிண்ட் இருக்கு. அது போல இந்த உறுப்புகள்லையும் ஒவ்வொரு உறுப்புக்கும் அதுக்குள்ள ஒரு சென்ட்ரலைஸ் பாயிண்ட் இருக்கும். அதனால நம்ம மசாஜ் பண்ணும்போது அந்த உறுப்புகளுக்கு அங்க இருக்கக்கூடிய ஆற்றலை வந்து இப்போ உடற்பயிற்சி பண்ணும்போது எல்லா உறுப்புகளும் ஒவ்வொரு இடத்துல எனர்ஜி ஆக்டிவேட் ஆயிருக்கும். அதெல்லாம் வந்து ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கும் நியூட்ரலைஸ் பண்றதுக்காகத்தான் மசாஜ் பண்றோம். நம்ம ஜீவகாந்தத்தை எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி விடுறோம். இப்போ ஒண்ணுல தூங்கும் போதுங்கய்யா புரண்டு படுக்கிறோம். எந்திரிச்ச உடனே அது ஒரு முறுக்குறோம் பாருங்க. அப்பதான் அது என்ன ஆகுது, அது எல்லாமே அந்த பொலாரிட்டி அரேஞ்ச்மெண்ட் சரியா வந்துருது. அதுக்காக வந்து நம்ம கடைசியில மசாஜ் பண்ணும்போது அந்த உறுப்புகளுக்கு அந்த ஆற்றல் வந்து ஒவ்வொரு எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு உறுப்புக்கு சக்தி அதிகமா திணிவா இருக்கும். அதெல்லாம் பொதுவான ஓட்டத்துக்கு தூண்டி விடுவதற்காக நம்ம வந்து மசாஜ் பண்ணிக்கிறோம். இதுக்கும் மேல ஃபுல்லா பண்றதுக்கு தான் ரிலாக்ஸேஷன். ரிலாக்ஸ் பண்ணும்போது நம்ம உடம்புக்குள்ளேயே போயிடும், உடம்பாக மாறி ஒரு காற்று போல் உடம்பை பாவனை பண்ணிக்கிட்டு அந்த ரத்த ஓட்டம், காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், உயிர் ஓட்டம், காந்த ஓட்டம், எல்லா ஓட்டம் சீராக இயங்கட்டும் அப்படின்னு சொல்ற போது மனசு வந்து அப்படியே ஒரு இந்த காயமே இது பொய்யடா காற்றடைத்த பையடான்னு சொல்லுவாங்களே, இந்த உடம்பே ஒரு காந்த உடலாக பாவனை பண்ணணும். காந்த உடலை பாவனை பண்ணிட்டா போதும், அதுவே தான் உயிர், அதுவே தான் திசுக்கள். அதுதான் அந்த ரிலாக்ஸேஷன் பயிற்சியில வந்து நுட்பம் வந்து அதுதான். அப்படியே காந்த உடலாக பாவனை பண்ணிக்கிட்டு எல்லா இடத்துலயும் அது சீராக இயங்குவதாக பாவனை பண்ணிக்கணும். ஐயா ஓகே முடிஞ்சிருச்சுன்னு பரவாயில்லைங்க ஐயா. அந்த தூக்கம் வராத நம்ம அயராத விழிப்புல நின்று இருக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா அது இருக்க முடியல ஐயா, இழுத்துக்கிட்டு நம்மளுடைய தூக்கம் வந்துடுதுங்க ஐயா. அதை நம்ம எவ்வளவு தூரம் எடுத்துட்டு போனாலும் அது இருக்கணும்னு சொல்றேன். நம்ம வந்து இங்க யார் ருட்டீன் ஒர்க்ல நிறையவே கடன்ல ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அதாவது நீங்க கலோரி கணக்கு சொல்றாங்க இல்லையா, இப்ப இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்பாட்டுக்கும் இத்தனை கலோரி எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை கலோரி செலவாகுது, எத்தனை கலோரி நம்ம உள்ள எடுக்கணும் தெரியாது. அப்போ நம்முடைய இயல்பான வாழ்க்கையை பாத்தீங்கன்னா உடம்புக்கு ரெஸ்டே கொடுக்குறது இல்லை. இங்கேயும் நான் பாக்குறேன், அமெரிக்கால இந்தியன்ஸ் தான் கண்ணா அப்படின்னு அவஸ்தைப்படுறாங்க. அமெரிக்கன்ஸ் வந்து அவனுக்கு எனக்கு இவ்வளவு போதும் லைஃப்னு நினைக்கிறான். ஒரு +2 படிச்சா போதும், ஏதோ ஒரு வேலை பார்த்து நான் வாழ்ந்துட்டு போயிடுவேன், அதோட நின்னுக்கிறான். அப்போ அவன் கம்ஃபர்டபுள் பீஸ்ஃபுல் லைஃப். உடம்ப கவனிச்சுக்கிறான், அளவா சாப்பிட்றான், எக்ஸசைஸ் பண்றான், யாரை பத்தியும் கமெண்ட் பண்ணிக்கிறது இல்லை, யாரு எந்த உயர்நிலைக்கு போனாலும் பார்த்து பொறாமப்படுறது இல்லை. அவன் பாட்டு ஹாப்பியா இருக்கிறான். 80, 90, 100 வயசு வரைக்கும் கூட நல்லா இருக்கிறாங்க. நாம எங்க இருந்தாலும் நான் நம்ம ஆளுக்கு தான். ஃப்ரெண்ட் சொல்லிட்டு அதையும் நம்ம குழந்தை கத்துக்கணும், அந்த ஃப்ரெண்ட் சொன்னா அதையும் நம்ம குழந்தை கத்துக்கணும். நான் கேட்பேன், இப்ப நம்ம பண்ற மாதிரி அவங்க பண்றாங்களா? பண்ணல இல்ல, அவங்க முடியும் அவங்க செய்யறாங்க, நாம செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்படி ஆசைப்பட்டு சேர்த்துக்கிட்டே போனா வாழ்க்கையே அவஸ்தை. உண்மை. இப்ப என்ன ஆகுதுங்க, எல்லாம் டென்ஷனு பிரஷர்ல மாறும்.
கண்டிப்பா உண்மை உண்மைங்க ஐயா. இதுதான். ஸோ இப்படி வந்து நம்மளுடைய லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் கடனில் தான் ஓடிட்டு இருக்கும். உயிருக்கு கடனாக இருக்கிறோம். அதனால படுத்தா தூக்கம் வந்துடும். நீங்க மௌனம் இருந்து பாருங்க தெரியும் எவ்வளவு கடன் வச்சிருக்கிறோன்ற கணக்கெல்லாம் மௌனம் இருந்தா தெரியும். ஒரு 10 நாள் மௌனம் போட்டு பாருங்க, நம்ம உடம்புக்கு எவ்வளவு கடன் வச்சிருக்கோம் தெரியும். நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கும். அப்போ இயல்பான அந்த ஆப்டிமம் லெவல் ஆஃப் எனர்ஜிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கான வாழ்க்கை முறை இல்லை. எப்பவும் கடன் போல தான் ஓடிட்டு இருக்கிறோம். உயிருக்கு கடன்காரங்க நம்மலாம். அதாங்க. அதனால கொஞ்சம் சான்ஸ் கிடைச்சாலும் தூங்குறோம். சரிங்க சரிங்க. தவத்திலே தூங்கி போறவங்க எத்தனை பேருங்க? ஆமாங்க ஐயா. அது ஃப்ரீக்வன்சி குறைக்குள்ள அவங்க சிலவங்களுக்கு தூக்கம் வந்துருதுங்க ஐயா. எங்க மன்றத்துக்கு ஒரு மில் ஒர்க்கர் வருவாருங்க, நைட் டியூட்டி போயிட்டு நல்லா கோரட்டு விழுவாரு. தவம் நடந்துட்டு இருக்க ஒரு கோரட்டு விட்டு இருப்பாரு. அது மாதிரி உடம்பு சோர்வாச்சுன்னா தூக்கம் தானே வரும். வாழ்க வளமுடன். அருமை. மகிழ்ச்சி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயாவுக்கு அடுத்த வகுப்புக்கு ஐயா தயாராக வேண்டும். ஆகையினால் ஐயாவுக்கு இன்று இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம். ஐயா கேள்வி இருந்தாலும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க, நம்ம அடுத்த வாரம் சனிக்கிழமைக்கு எடுத்துக்கொள்வோம். சரிதானுங்களா? இது ஒரு வேண்டுகோள். ஏன்னா இது இப்படி இழுத்துட்டே போயிட்டே இருக்கோம். நாம இப்போ நிறைவு செய்து ஐயாவுக்கு ஓய்வு கொடுப்போம். இன்றைக்கு அடுத்த வகுப்புக்கு ஐயா தயாராகி போகணும். அதனால நம்ம கேள்விகளை அடுத்த வாரத்திற்கு கொண்டு வந்துடலாம். சரிங்களா? ஆமா ஆமாங்கய்யா. அடுத்தது ராஜாராமன் ஐயா. 2 பேருமே நீங்க உங்க கேள்விகளை எழுதி வச்சுக்கோங்க. நாம அடுத்த வாரத்திற்கு எடுத்துக்கொள்வோம் ஐயா. அடுத்த வாரம் எப்படி இதே தொடர்ச்சி தான் இருக்க போகுது. சிறப்பு, மகிழ்ச்சிங்கய்யா. வாழ்க வளமுடன். தொடர்ந்து மகான் கவிகளுக்கும் நமது கேள்விகளுக்கும் தத்துவங்களுக்கும் ஐயங்களுக்கும் தெளிவான விளக்கங்கள் வழங்கி நம்மை சிறந்த முறையிலே வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்கமுடன். அனைவருக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி ஜமுனாராணி அம்மா இல்லை. வாழ்க வளமுடன். அருள்நிதி சசிகலா அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி செவ்வேளையா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி நான் பாடுறேன் ஐயா. ஜானகிராமன். நீங்க பாடுறீங்களா? பாடுங்க. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து அருள்நிதி ஜானகிராமன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சசிகலா அம்மா இல்ல. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சாந்தி சுந்தரம் அம்மா. பாடுங்கம்மா, நீங்க பாடுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. பாடுறேங்க. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோராட்சி, செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், திருவிழா தவிர்த்தல், சிறுவர்களுக்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை,
மதக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்தாலை மணமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் கூட்டி பகை கடந்தாற்றி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய கலைதவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலையுணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.